Hello everyone, welcome to Chinese Academy. ஸோ இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மாற்றம் டெஸ்ட் பேஸ் தான் பார்க்க போகிறோம். மாற்றம் டெஸ்ட் பேஸோட வீடியோ எக்ஸ்பிளேஷன் மேக்ஸோட எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். டெஸ்ட் 12. ஸோ இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸ் ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து பார்த்து வந்துட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது மொத்த ஃபுல் டாபிக் இல்லாமலும் ஒரு மொத்த சிலபஸுமே வந்து ஒரு 3 டெஸ்ட்டாக இல்லை 4 டெஸ்ட்டாக வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான டாபிக் எல்சிஎம், எல்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, ஏஜஸ், பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கணக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ் இதில் மெயினாக இல்லை, பட் மீதி கணக்கெல்லாம் வந்து நிறைய இருக்குது. பர்சன்டேஜ் பற்றி நிறைய கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீரீஸில் நிறைய வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ளஸ் இந்த பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் சார்ந்தே வந்து கணக்குகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, வீடியோவில் போயிடலாம் டேரெக்டாக. ஃபஸ்ட்டு செம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் பார்க்குற கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி சார்ந்த கொஸ்டின்ஸ் தான். அதில் ஒன்று ஒரு ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. பழைய கொஸ்டின்லேயே வந்து எதனா ஒரு ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகே, டிஎன்பிசியில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்ட் மாஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சம்ஸ் நிறைய பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னா 90% கேள்வி இருக்குதுன்னா ஐ மீன் 90% வந்து சிம்பிளிஃபிகேஷனில் என்ன கேட்பாங்கனாக்கா போர்ட் மாஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. மீது ஒரு 10% வந்து அல்ஜிப்ரா சார்ந்து வரும். அதனால் போர்ட் மாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா போர்ட் மாஸ் தெரிஞ்சால் தான் பிற டாபிக்ஸ்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுலாம் வந்து இந்த ரூல் பிரகாரம் தான் போக முடியும். அதனால் சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன் பாருங்க. சிம்பிளிஃபை 7 3/10 ப்ளஸ் -10 7/21. ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. இந்த சம்மில் ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். சரி, ரைட், அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 3/10 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு தான் நார்மல் ஃப்ராக்ஷன் பார்த்துக்கலாம். 73/10 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கணும், தனியாக மைனஸ் எடுத்துக்கலாம். 210 அதுக்கப்புறம் வந்து ஒரு 17 21 மைனஸ். ரைட்டா? இப்போது இந்த இடத்துல வந்து இதை பெருக்கிட்டு சார் இங்கே மைனஸ் பண்ணோமா ப்ளஸ் பண்ணுமானா விஷயம் நல்லா பார்த்துங்க. இப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து 210 மைனஸ் பண்ணணும். மைனஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் மைனஸ் கன்சிடர் பண்ண தேவையில்ல. இது ஒட்டுமொத்த வேலைக்குமே தான் அது மைனஸ். அப்படின்றப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு மைனஸ் முன்னாடி வச்சுக்க வேண்டியதான். அப்போது நான் இப்போ சால்வ் பண்ணியிருக்கேன்ல 210 + 17 217/21. ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். இப்படி தான் நீங்கள் வந்து இதை மாற்றி வச்சுக்கிட்டோம். சரி, ரைட். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எல்சிஎம் எடுத்துக்க போகிறேன். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்க போகுது, 21னா 210 தான், வேறு வாய்ப்பே கிடையாது நமக்கு. ஏன்னா 2 டேபிள் எடுக்க முடியாது, 3 டேபிள் ரெண்டுத்துக்கும் காமனாக எடுக்க முடியாது, 5 டேபிளையும் போகுது. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோப்ரைம் நம்பர் மாதிரி இருக்குது. அது ரெண்டுத்தையும் பெருக்கி தான் நம்ம போட்டாகணும். அப்போ 210 எல்சிஎம் தான் எடுத்துக்கணும். இங்கே எத்தனை நம்பர் வரும்னாக்கா 21 டைம், இங்கே வந்து 10 டைம். அப்போது 21 × 73 வரும், 146 வரும், 3 13 3 பேலன்ஸ் 1 5 1 1533. இங்கே ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸு, இங்கே 10 முறைனாக்கா 2170. அப்போது இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணுறேன். எவ்வளோ கிடைக்குது, மைனஸ் வேல்யூ தான் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் நடுவில் கொடுத்துறான்னு சொல்லிட்டு கழிச்சிட்டு மைனஸ் எல்லாம் போட்டு போகிறீங்க. வேல்யூ மைனஸுக்கு தான் பெருசு, கழிச்சிட்டு மைனஸ் போட்டுருங்க. அப்புறம் 10 10ல் 3 போச்சுன்னா 7 6 இருக்கும், 3 21 15 6. அப்போ எனக்கு கிடைக்கிறது வந்து -637/210. திரும்ப அகெயின் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஆன்சர் இங்கே முடிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே கீழே வந்து 2 டேபிள் 5 டேபிள் வரணும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து பொருந்தவே இல்லை. அது ஈவன் நம்பராகவும் இல்லை, 5ல் முடிகிற நம்பராகவும் இல்லை. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. அதனால் என்ன பண்ணலாம்னாக்கா இது 210 வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம். 210னாக்கா 3 டைம்ஸ் போமா, 3 முறை போவோம். 3 முறை 630, மேலே 7. இந்த மைனஸ் முன்னாடி ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கவனக்குறைவில் நம்ம இந்த மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் நம்ம விட்டுட்டு போட்டோம்னாக்கா கண்டிப்பாக இதுவும் வரும். ஆன்சர் ஆப்ஷன் நம்ம போட்டது கரெக்டுனே நம்ம வந்து எக்ஸாம் முடிவு வரைக்கும் தெரியாமல் வெளியே வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மைனஸ்ன்றது வேல்யூ ரொம்ப முக்கியம். இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஒரு நார்மலான எளிமையான போர்ட் மாஸ் கணக்கு தான். அழகாக எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறது தான். நம்பர் பெருசாக இருக்குது பார்த்து பயந்துடாதீங்க. இதில் நமக்கு எதுக்கு மார்க்னாக்கா இந்த மைனஸ், முக்கியமாக இந்த மைனஸ் தான். இந்த இடத்துல மைனஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். which one of the following as a terminating decimal expansion? பின்வருவற்றுள் எது முடிவுறு தசம தீர்வு? அதாவது என்ன கேட்குறாங்கனாக்கா அடிச்சா 2ன்னு வருதா, இது முடிவுற்ற தசம தீர்வு. இப்போ 10 இருக்கா, 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறேனாக்கா எத்தனை முறை வரும், 3 முறை வருமா, புள்ளி 1 இருக்கும், திரும்ப 3. இது வந்து நான் டெர்மினல், முடிவுறாத தசம தீர்வு. ஏன்னா 3 போயிட்டே இருக்குமே தவிர்த்து அதுக்கு முடிவே கிடையாது.
நீங்கள் வேணால் கால்குலேட்டரில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி நம்பர்லாம் எடுக்கிறோம், 45/9 அப்படின்னு எடுக்கிறேன்னாக்கா எனக்கு 5 முறை வருது. ஸோ இப்போ இதெல்லாம் முடிவு வருது. ஒரு எண்டுக்கு மேலே பாயிண்ட் வந்தாலுமே ஒரு எண்டுக்கு மேலே நிற்கிறது எல்லாமே முடிவுற தசம தீர்வுகள். இது வந்து முடிவுறா தசம தீர்வுகள். அப்போ இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அப்போது இந்த சீரீஸில் எதெல்லாம் அந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. ஒன்று எடுத்து நம்ம ஆப்ஷனை செஞ்சு பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த பெரிய நம்பர் விட்டுலாம், சின்ன நம்பர்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்போது எதெல்லாம் வந்து முடிவு, அதாவது முடிவு டெர்மினேட்டிங்னா வந்து முதல்ல சொன்னேன்ல ஒரு 10/5 இது எக்ஸாக்டாக வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே வரப்போகிறதில்ல. இது நான் டெர்மினல் டெசிமல். ஆனால் கேட்குறது டெர்மினேட்டிங். இது மொத்தத்துலையுமே வந்து எது டெர்மினேட் ஆகுது அப்படின்றது தான், எக்ஸாக்டாக டிவிசில் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ரைட். முதல்ல இதுக்கு போயிடலாமா? 8/9 இது கடைசியாக வரேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது 64/5னாக்கா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஈஸியாக எடுத்து அப்ரோச் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 8 கீழே 9 அப்படின்னாக்கா பாயிண்ட் வச்சிக்கின்னு 0 சேர்த்துக்கிறேன். இது அடிச்சனாக்கா எத்தனை முறை வரும் எனக்கு? 72னா 8 முறை வரும். மீதி 8க்குது, திரும்ப 8 முறை. ஸோ இது வந்து ஒரு நான் டெர்மினல், அதாவது தசமம் வந்து முடிவுறாத போயிட்டே இருக்கிற தசமன் தீர்வு. ரைட்டா? இங்கே போகலாம். 140/15 பாயிண்ட் வச்சுக்கிறேன், 0 சேர்த்துக்கிறேன். என்ன டேபிள் அடிக்க முடியும்? இதை 5 டேபிள் அடித்தாலும் வந்து 3 2 28. திரும்பவும் 3ஆல் அடிக்கிறேன், 9. இது எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது, 10 வரும், 3 3 3. ஸோ ஆன் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதுவும் வந்து நான் டெர்மினல் தான், அதாவது தசமங்களுக்கு முடிவு வரல. சரி, இப்போ 12 எடுத்துக்கலாம். 12 எடுத்துனா புள்ளி வச்சாலே 0 வரும், அப்பவும் சின்னதாக தான் இருக்குது. சரி, இது சிம்பிளாக இருக்கிறது, இதையும் சால்வ் பண்ணி போகலாம்னா இன்னொன்று 0 சேர்த்துக்குன்னு 100 எடுத்துக்கிறேன். அடிச்சுன்னா 4 பொருள் அடிச்சுன்னா 3 முறை. இது வந்து 25 அடிக்கணும்னாக்கா 6. மீதி எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. திரும்ப என்ன வரும்? 1, திரும்ப 6 6 6 அண்ட் ஸோ ஒன் போயிட்டே இருக்கும். அப்போது இதுவும் வந்து ஒரு முடிவு. அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இதில் நமக்கு இதுதான் சொல்லிட்டு. உட்காந்து சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. சால்வ் பண்ணாலும் பெருசாக என்ன வரப்போகுதுனாக்கா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக போயிட்டே இருக்கும். இது 2 டெசிமல் இருக்கிறதுனால பாயிண்ட் வச்சுக்கிறோம், 0 சேர்த்துக்கிறோம், 50 தான் இருக்குது. அப்போவும் வந்து டெசிமல் பண்ண முடியாது. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இல்லை நோனே போட்டுக்கலாம். அப்படின்னாக்கா நம்ம 564 இதை உட்காந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 டெசிமல் 6 டெசிமல் கிட்ட வந்து முடிகிற மாதிரி தான் இருக்கும். மீது எல்லாமே வந்து முடிவுறாது. இதை உட்காந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் டைமில் மற்றதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் பக்கம் ஆன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் முடிச்சுட்டு போகிறது தான் புதுசாக எழுதணும். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்கூல் புக்கில் இருக்குது. சீக்வன்ஸ் சீரீஸ்னு அந்த சீரீஸில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி சீரீஸ் கொடுக்குறானாவே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல முடிவுறா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அதாவது 0.333 இப்படி போயிட்டே இதுனாக்கா ஒரு பார் போட்டு நிற்க வச்சுருவாங்க. எங்கன்னா ஒரு பார் போட்டு நிற்க வச்சுருவாங்க. இப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 123 பார் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த 3 நம்பர் ரிப்பீட் ஆகுது. போயினே இருக்குது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். கீழே இருக்கிற எந்த ஃப்ராக்ஷனை நான் டிவைட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இதான் கேள்வி. ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ரொம்ப பெருசாலாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இந்த டேர்மை நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 0.123 123 123 ஸோ ஒன் போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த டேர்மை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை டெசிமல் இருக்குது பாருங்க? 1 2 3 டெசிமல் இருக்குது. அப்போது நான் 3 0 போட்டுக்கணும். 1 2 3 அப்போ 1000 எக்ஸ்னாக்கா இது வந்து இது எக்ஸ்ன்னு இருக்குது. நான் 1000 எக்ஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன கிடைக்கும்? 123.123 அண்ட் ஸோ ஒன் போயிட்டே இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணி பாருங்கள், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ் போச்சுனாவே 999x ஈக்குவல் டு இது அப்படியே கேன்சல் ஆகிடும். 123 0 போச்சுன்னா 123 தான். எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போது 123/999. ஸோ எக்ஸாக்டாக இது ஆன்சர். சார் 2 டெசிமல் வந்தால் எப்படி சார்னாக்கா 100ன்னு எடுத்துங்க. ஒரு டெசிமல் வந்தால் எப்படி சார்னாக்கா நம்ம 10ன்னு எடுத்துங்க. சிம்பிள், அவ்வளோதான். என்ன டெசிமல் கொடுக்குறாங்களோ அத்தனை 0 போட்டுக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் 123/99. நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினே நான் போடுறேன், அது நீங்கள் போட்டு ஆன்சர் சொல்லுங்கள். 2019 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் ஏ. ரூட் வச்சு கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நம்பர் இருக்குது, ஆனால் ரூட் நம்பரே இல்லை சார். இது எப்படி நான் வெளியே எடுக்கிறது? எது பார்த்தாலுமே ரூட் நம்பராக இல்லை. எப்படி வெளியே எடுக்கிறதுனா ஆன்சர் கீஸில் பாருங்கள், எதனா ஒரு ஷார்ட்கட் விட்டுருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். √3 ஒன்று விட்டுருக்காங்க. ஒன்று அது √3ல் வந்து வெளியே எடுக்கிற டேர்மாக இருக்கலாம். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆன்சர் கீ தான் நமக்கு வந்து க்ளூ. ஏன்னா எப்படி பிரிக்கணும் அப்படின்றது எல்லாராலையும் அந்த எக்ஸாம் ஃபியரில் வந்து கரெக்டாக
பிரித்து போட முடியாது. சப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து க்ளூ வந்து என்னோட க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா √3 ரைட்டா. அப்போது இப்போ உள்ள 3 மாட்டிக்குதுனாக்கா அப்போ நான் 3 வந்து ரெண்டுத்தையும் நான் பிரிச்சிருக்கணும். 3ஆம் பாட்டில் பிரிங்க, 3 × 16 48 கரெக்டா, மைனஸ் 3 × 36 36 108 3 × 9 ப்ளஸ் 3 × 3 பிரிச்சுனாக்கா 64 164 ரைட், 64 192. பாருங்க நான் பிரிச்சுக்கிற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 3 பிரிச்சாலுமே நான் பிரிச்சுக்கிற நம்பர் எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ ஈஸியாக நான் ரூட்லேருந்து நான் வெளியே எடுக்க முடியும். இது வெளியே எடுக்கிறேன்னா எனக்கு 4√3 மைனஸ் 6 18 √3 ப்ளஸ் நான் 3 வெளியே எடுக்க முடியாது, 9 வெளியே எடுக்கலாம், 3 வரும், 3 9 √3 ப்ளஸ் இந்த இடத்துல 8 √3 ரைட்டா. ஓகே, மொத்தத்தையும் கூட்டி பாருங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இது மைனஸ் இருக்குது, மைனஸ் 18 √3 இருக்குது, இங்கே 4√3 இருக்குது, இங்கே 9√3, மொத்தம் என்ன வருது 17 எனக்கு 21 அப்படின்னு கிடைக்குது மொத்தமாக. இது ப்ளஸில் இருக்கிறதுல தனியாக எழுதிங்க, மைனஸ் மட்டும் விட்டுருங்க, இந்த மைனஸ் மட்டும் விட்டுருங்க. எல்லாமே √3 தான், வெளியிற நம்பர் மட்டும் டேர்ம் பண்ணிக்கலாம் நம்ம. 4 + 9 13 + 8 21. அப்போ ப்ளஸில் இருக்கிறது 21 √3, மைனஸில் இருக்கிறது 18 √3. ப்ளஸ் தான் பெருசாக இருக்குது, அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா 3 √3. ஆன்சர் வந்து A 3 √3 ரைட்டா. எதனா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 0 1 வரதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து குரூப் 4ல் ஐ மீன் 2016 15 குரூப் 4லேயோ இல்லை குரூப் 2லேயோ ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க, அதுக்கு ஆன்சர் 0 வர மாதிரி கேட்டாங்க. இந்த கொஸ்டின் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க ரைட். நெக்ஸ்ட் வந்து சுருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு போர்ட் மாஸ் சம்மந்தப்பட்ட ரூல் தான் ரைட். இது எப்படி அப்ரோச் பண்ணலாம், முதல்ல இருக்கிறது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் இருக்கிறது வந்து நம்ம பார்த்து நார்மலாக மாற்றிட்டு வந்துடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3 1/4 கொடுத்துருக்காங்க. 3 நாளாக 12 12 ஒரு 1 13/4. இதில் வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ப்ராக்கெட்டுக்குமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நீ ப்ராக்கெட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாக்கா இந்த சம் ரொம்ப மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். டிவைடட் 4 5/4 மைனஸ் 1/2 திரும்ப ப்ராக்கெட்டு 8 8 1 9/4 மைனஸ் 1/6. நல்லா பாருங்க, 8 9 வருது, இது 1/6 ரைட்டா. அப்போ ப்ராக்கெட் வந்து ரொம்ப முக்கியம். கடைசி வெளியில் இருக்கிற ப்ராக்கெட் தேவையில்லை, ஏன்னா வெளியிற ப்ராக்கெட் சொன்ன போதில் உள்ள இருக்கிற இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டும் இந்த பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட்டும் இந்த உள்ள சிம்பிள் ப்ராக்கெட்டும் ரொம்ப முக்கியம் ரைட். நான் இது 2 சால்வ் பண்ணுறேன்னா என்ன வாய்ப்பாடு இருக்கும், 4 6 காமனாக எதில் போகுனாக்கா 12ல் போகும் ரைட்டா. 12 3 சரி, நான் 3 12 6 2 12. அப்போ கீழே நான் 3ல் பண்ணுறேன், இங்கே 2ல் பண்ணணும், மேலே அதே தான் பண்ணணும். 3ல் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 27 27 மைனஸ் இந்த இடத்துல 2. இதை நான் மேலே பண்ணால் 27 கிடைக்குது எனக்கு. இங்கே 2 இருக்குது, இங்கே நான் 2 தான் பண்ணணும், மைனஸ் 2 எனக்கு எவ்வளோ கிடைக்கும் போது 25 25. இதில் ப்ளஸ் தான் பெரிய நம்பரு, மைனஸ் போட்டுற போகிறீங்க, சிம்பிள் அவ்வளோதான். ஏன்னா பெருசாக நான் எக்ஸ்பான்ஷன் பண்ண விரும்பல. இது வந்து ப்ராக்கெட்குள்ளே அப்படியே வச்சுக்கலாம். ப்ராக்கெட்லேருந்து முடிஞ்சு போச்சு, இது டேர்ம் முடிஞ்சு போச்சு. வெளியில் ப்ராக்கெட் வெளியில் எந்த சிம்பிளும் இல்லை. அப்போது இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் தான் போட்டாகணும். 5/4 டிவைடட் 13/4. நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். இந்த டேர்ம் நான் முடிச்சு நான் ஒரு சிங்கிள் ஃப்ராக்ஷனாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெளியில் வந்து ஒரு சொல்ல எனக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. அவசரப்பட்டு இது 2 சால்வ் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அதுதான் நம்ம பண்ண போகிற மிகப்பெரிய தப்பு. இப்போது இது 2 சால்வ் பண்ணி உள்ளே போகக்கூடாது, இங்கே சால்வ் பண்ணிட்டு தான் நான் வெளியே வரணும். சரி, இப்போது இதை சால்வ் பண்ணிடலாம். மைனஸ் 25/24 2 பெருகணும் ரைட்டா. சரி, இது 2த்தையும் என்ன டேபிள் பெருக்க முடியும்னா எனக்கு வந்து இங்கே சிம்பிளாக போகிறோம் பாருங்க. இது 13/4 டிவைடட் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 24 தான் வரும், வேறு ஆப்ஷனே கிடையாது எனக்கு. ஏன்னா டேரெக்டாக பெரிய நம்பர் 24, இது வந்து 6 மூலம் அடங்கும். அப்படின்னா இது நான் 6ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து 6ன்னு எடுத்துக்கினா எனக்கு என்ன கிடைக்கும் 30 30 மைனஸ் 25. அப்போ 30 மைனஸ் 25 எனக்கு என்ன கிடைக்குது 5 கரெக்டா ரைட். இந்த இடத்துல எனக்கு டிவைட் இருக்குது, நான் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கிறேன். 24/5 அடிச்சுன்னா எனக்கு 6 முறை 6 × 13 6 3 18 கட்டு மீதி 1 7 கீழே ஒரு 5 இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து 78/5. இதோட ஆன்சர் 78/5. இதான் கிளியரான ஆன்சர் ரைட்டா. புரிஞ்சுருக்கணுங்க. ஒரு ஸ்டெப்பாக வந்து உன்னிப்பாக கவனிங்க. இதில் வந்து ஒரு இன்ட்டு ஒரு க்ளூ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த இடத்துல எல்லாருமே தப்பு பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது.
ஓகே let x is equal to 1 plus 1 by 1 plus 1 by 1 plus 1 by இது மாதிரி போயிட்டு ஸோ 1 எது வரைக்கும் போகுதுனாக்கா இது உங்களுக்கு சரியா தெரியுதான்னு தெரியல இன்ஃபினிட்டி முடிவுற நம்பர் வரைக்கும் போகுது இந்த மாதிரி போயிட்டே இருக்குதான் அப்போ அது நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் வர சொல்லும் நான் என்ன பண்ணுறேன் இந்த டேர்ம் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் மேலே இருக்கிற 1 விட்டுட்டு கீழே இருக்கிறது இன்ஃபினிட்டி வரைக்கும் போதில் அது வரையும் நான் கட் பண்ணி அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா நடுவில் இந்த இடத்துல 1 நின்று தான் நான் சால்வ் பண்ணி எடுத்துன்னு போகிறது ஈஸியாக இருக்கும் அப்போ நான் இதை வந்து என்னால் சால்வ் பண்ண முடியலன்றதால அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் என்னோட டேர்ம் x is equal to 1 plus 1 by x அப்போ x is equal to x plus 1 by x இந்த x இந்த பக்கம் போகுதுன்னா x square equal to x plus 1 x square இந்த பக்கம் வருது மைனஸ் இந்த பக்கம் வருது -1 equal to 0 நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மொத்தம் முடிவுறாத என்ன பூராவே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாக்கா இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்ல x plus 1 by x இந்த x வந்து இந்த பக்கம் வருது இது ஈக்குவல் டு இந்த x இந்த பக்கம் வருது x ஸ்கொயர் அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு x plus 1 இது நான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டுத்தையும் நான் உள்ளே எடுத்துகிட்டு வரேன் இந்த பக்கத்துல இருந்தால் மைனஸில் மாறும் இதுவும் இந்த பக்கத்துல இருந்தால் -1 ஈக்குவல் டு 0 ஸோ ஆன்சர் வந்து x ஸ்கொயர் - x -1 இஸ் ஈக்குவல் டு 0 சீல கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க இதை மாற்ற சொல்லும் ப்ளஸ் மைனஸ் எதனா மாற்றி ஈத்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்போ இதுக்கான ஆன்சர் x ஸ்கொயர் - x -1 இஸ் ஈக்குவல் டு 0 நெக்ஸ்ட் சம் பாருங்கள் திரும்ப ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அல்ஜிப்ரேட்டிக் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல நான் எழுதிய போடுறேன் ரைட் ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர் இது 2 நம்பரையும் நல்லா யோசித்து பாருங்க இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கி இதாவது கூட்டி ஸ்கொயர் பண்ணோம் இது ரெண்டுத்தையும் கழிச்சு நான் ஸ்கொயர் பண்ணோம் இது ரெண்டுத்தையும் பெருக்கி வச்சு அதுக்கப்புறம் நான் டிவைட் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை 3 மணி நேரம் எக்ஸாமே முடிச்சுட்டு இதெல்லாம் நீ மல்டிப்ளை பண்ணி போகிறதுக்குள்ளேயும் சரி என்ன டேர்மில் இருக்குது நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் 893 பின்னு 876 எடுத்துக்கிறேன் ஸோ மேலே பாருங்கள் என்ன டேர்மில் இருக்குது a + b ஹோல் ஸ்கொயர் இங்கே a - b ஹோல் ஸ்கொயர் கீழே a × b இந்த டேர்மில் இருக்குது ஸோ அப்போ அல்ஜிப்ராவில் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இது தனியாக படிச்சிருப்போம் அது தனியாக படிச்சிருப்போம் இது ரெண்டு கூட சொல்ல ப்ளஸ் வச்சு ஒரு ஃபார்முலா வரும் மைனஸ் வச்சு ஒரு ஃபார்முலா வரும் ஸோ அப்போ இது நீங்கள் வந்து தனித்தனியாக எழுதி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் நான் ரெண்டுமே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக இது ரெண்டு மைனஸ் பண்ணுறாங்கனாக்கா என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா மைனஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 4ab இதுதான் ஃபார்முலா இருக்குது ஸோ அப்போ இதில் டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ மேலே இருக்கிறதுக்கு எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நான் இது ஏவும் இது பியும் எடுத்துக்கிறேன் அப்போ நான் 4abன்னு எடுத்துக்கிறேன் கீழே வந்து எனக்கு ஏபி இருக்குது இது அடிச்சிங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து 4 அதாவது எக்ஸாக்டாக இந்த ஃபார்முலாக்கான அவுட்புட் இதுதான் ஐ மீன் இந்த ஈக்குவேஷனுக்கான அவுட்புட் இதுதான் அப்படின்றப்போ நான் டேரெக்டாகவே எடுத்து ஏபியும் அடிச்சுட்டு எனக்கு 4 மட்டும் தான் இங்கே 893 786 எனக்கு உள்ளே வந்து சால்வ் பண்ணுறதுக்கான நீட் எதுவுமே இல்லை எனக்கு டேரெக்டாக ஏபிலே முடிஞ்சு போச்சு சார் இது எனக்கு தெரியாது சார் எனக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுங்க ரைட் இப்போ இது நான் எப்படி எழுதுவோம் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு எழுதுமா மைனஸ் இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்கணும் ஏன்னா நடுவில் இருக்கிறது மைனஸ் கண்டிப்பாக மைனஸ் இருந்தால் ப்ராக்கெட்டில் இருக்கணும் இது என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab ரைட்டா இப்போ மைனஸ் உள்ள போகுது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் உள்ள போகுது -a ஸ்கொயர் -b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ரைட்டா இந்த மைனஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ராக்கெட் போடாத போட்டிங்கன்னா இதுக்கு மட்டும் தான் a ஸ்கொயர் நிற்கும் மீதிலாம் வந்து சிம்பிள் மாறவே மாறாது அப்படின்றப்போ a ஸ்கொயர் - a ஸ்கொயர் கேன்சல் b ஸ்கொயர் - b ஸ்கொயர் கேன்சல் எனக்கு மீதி இருக்கிறது 4ab அப்போ 4abன்னு எனக்கு மேலே இருக்கிற டேர்ம் கிடைக்குதுன்னா கீழே இருக்கிறது ஏபின்னு கிடைக்குதுன்னா ஏபி நான் கேன்சல் பண்ணால் என்னோட ஆன்சர் வந்து 4 ஸோ முன்னாடி போட்டதும் இப்போ போட்டதும் ஒன்று தான் என்ன விஷயம்னாக்கா நீங்கள் அது டேரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஓகே தெரியலன்ற பட்சத்தில் பயப்படவே தேவையில்ல இதுக்கும் தெரியும் உங்களுக்கு அதுக்கும் தெரியும் இந்த மாதிரி சால்வ் பண்ணி ஈஸியாக போட்டுருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கவனம் தேவை இந்த இடத்துல ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம் இதுக்கான ஆன்சர் 4 நெக்ஸ்ட் சம் பாருங்க 178 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்கனாக்கா a கியூபு ப்ளஸ் b கியூபு கீழே வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -x இந்த டேர்மில் கொடுத்துருக்காங்க இது என்ன ஃபார்முலா வருதுன்னு சொல்லிட்டு உங்களால் கணிக்க முடியுதா பாருங்கள் இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா a கியூப் ப்ளஸ் b கியூப் இது எப்படி எதலானாக்கா a - b இந்த பக்கம் a ஸ்கொயர் -ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஆர்எல்ஸ் இது வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா a ஸ்கொயர் ப்ளஸ்
பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஸோ இந்த மாதிரியும் எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஒன்று தான் வேல்யூ, இதுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நான் வந்து சிம்பிள் வந்து மாற்றல, இந்த டேர்மையே மாற்றிருக்கேன், அவ்வளோதான் சிம்பிள். ஏபி அது ஆறுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த டேர்மில் தான் அங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் எழுதுறேன்னாக்கா அப்போ நான் இது எப்படி எழுதணும்? ஒரு கணிப்பு இருக்குல்ல, அப்போ எப்படி எழுதலாம்? அதை 13 சரி, இங்கே ப்ளஸ் வரும், இது ப்ளஸ், இதில் ப்ளஸ் 7, இந்த இடத்துல 169 ப்ளஸ் 7 ஸ்கொயர்னு வரும் 49 மைனஸ் ஏபி 13 7 70 ஒரு 21 91 ரைட்டா? அப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 169 ப்ளஸ் 49 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 169 49 49 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 91. இப்போ கிளியராக தெரிஞ்ச இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து 91 அப்படின்னு கிளியராக தெரியுது. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த எக்ஸை எடுத்துட்டு நான் 91 போடுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற 91 அப்படியே போடுறேன் நான். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிட்டா 13 + 7 20 LHS ஈக்குவல் டு RHS 20 ஈக்குவல் டு 20ன்னு கிடச்சிச்சு எனக்கு. அப்போது இதை சால்வ் பண்ணால் எனக்கு 20 கிடைக்குதுனாக்கா இந்த எக்ஸ்ன்ற இடத்துல என்னன்னா பிரதியிடணும் அப்படின்னாக்கா 91 பிரதியிடணும். இங்கே சம் முடிஞ்சு போச்சு. இதை விட்டுட்டு இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இதை சால்வ் பண்ணிக்கிட்டு இந்த 20 அடிச்சுக்கிட்டு ஸோ கொலப்படி பண்ணுக்காதீங்க. எக்ஸ் கண்டுபிடிக்கிற பேரில் வேறு மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ சிம்பிளாக இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு எலிமினேஷன் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஃபார்முலாவும் கிடையாது. அப்போ டேரெக்டாக நம்ம அப்படியே கண்டுபிடிச்சு போட வேண்டியதான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3a + 4b ஈக்குவல் டு 22. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 8a - 5b ஈக்குவல் டு -4. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு யாருன்னா ஒருத்தர் எலிமினேட் பண்ணாதான் ஒருத்தரோட வேல்யூ எனக்கு கிடைக்கும். நம்ம யாரை எலிமினேட் பண்ணலாம்? இந்த இடத்துல 8 இருக்குது, 3 இருக்குது, இந்த இடத்துல 5 4 இருக்குது. ஸோ நம்ம பி கூட பண்ணிக்கலாம். இப்போ பி எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற டேர்ம் எடுத்துன்னு வந்து மேலே பெருக்கணும், இங்கே இருக்கிற டேர்ம் எடுத்து கீழே பெருக்கணும். அதாவது ஒட்டுமொத்த டேர்முக்குமே வந்து நான் பி மட்டும் எலிமினேட் பண்ண போகிறேன்னா, நான் 5 இருக்கா, மேலே இருக்கிற எல்லாத்தையுமே நான் 5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு ஈக்குவலான நம்பர் இந்த இடத்துல பிக்கு 4 இருக்கா, அப்போது இந்த இடத்துல 4. இப்போ ரெண்டும் நான் ஈக்குவல் பண்ண சொல்ல எனக்கு ரெண்டுமே வந்து ஒரே நம்பராக வந்துடும். எப்படி பாருங்கள், நான் 5ல் பண்ணுறேன்னா 15a + 20b ஈக்குவல் டு 110. கீழே 4ஆல் பண்ணுறேன்னா 32a - 20b ஈக்குவல் டு -16. பாருங்க, இதுக்கு மேலே நீங்கள் மைனஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல அவங்களே ரெடியாக தான் இருக்காங்க கேன்சல் ஆகிறதுக்கு. அப்போ இது கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா இந்த இடத்துல என்ன கிடைக்குதுனாக்கா 47a ஈக்குவல் டு 110ல் 16 போச்சு அப்படின்னாக்கா 110ல் 10 போச்சுன்னா 100, 6 போச்சுன்னா 94. அப்போது 47a ஈக்குவல் டு 94னா a ஈக்குவல் டு இது அடிச்சோம்னாக்கா எனக்கு 2ன்னு கிடச்சிச்சு. ஏவோட மதிப்பு என்ன கிடச்சிச்சு? எனக்கு 2ன்னு கிடச்சிச்சு. அப்போ 2ன்னு கிடச்சதை வச்சு நான் எடுத்துன்னு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். நான் மொதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க. இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 ரைட்டா? இப்போது இது ஏன்றது 2ன்னு கிடச்சிச்சுன்னா நான் இதில் பிரதியிடுறேன்னு வச்சுங்க. அப்போ என்ன வரும்? எனக்கு 6ன்னு கிடைக்கும். 6 + 4b ஈக்குவல் டு 22. இது 6 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? மைனஸ் ஆயிடுச்சுனாக்கா 4b ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? எனக்கு 16 கிடைக்கும். அப்போது பியோட வேல்யூ எனக்கு 4. பியோட வேல்யூ எனக்கு 4ன்னு கிடச்சிச்சு. ரைட், ஏவும் கிடச்சிச்சு, பியும் கிடச்சிச்சு. அவங்க கேட்குற டேர்மு a + b ஹோல் ஸ்கொயர், இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. a + b அப்படின்னு என்ன வரப்போகுது? 6 வரப்போகுது. 6 ஸ்கொயர் 36. சிம்பிள். இது உட்காந்து ஃபார்முலாவா? a² + b² - 2ab அப்படிலாம் எழுதிட்டு இருக்காதீங்க. சிம்பிளாக யோசிங்க. இங்கே ஏன்றோட வேல்யூ கிடச்சிச்சு, பின்றோட வேல்யூ கிடச்சிச்சு, 2 4 ரெண்டுத்தையும் கூட்டினா 6. 6 ஸ்கொயர் 36 முடிஞ்ச ஆன்சர். இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் கற்றுங்க. தெரிலனா இப்போ சொன்ன விஷயத்தை இன்னொரு வாட்டி கூட ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஏதாவது 2 நம்பர் சார் நீங்கள் பி எடுத்தீங்களா, ஏன் சார் ஏ எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கலாம், தப்பே கிடையாது. இந்த இடத்துல வந்து 3ஆல் பெருக்கணும், கீழே இருக்கிற எல்லா டைமையும், இங்கே மேலே இருக்கிற டைம் எல்லாமே 8ஆல் பெருக்கணும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். ரைட், இந்த மாதிரி சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறது. இதில் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த சம் சின்னதாக இருந்தது, ஆனால் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருந்தது. பட் இதில் இருக்கிற சம்மில் ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்துலாம் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்கள். நம்ம பார்க்குற நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? நான் இது 2 + 3 3 + 2 5/3 இப்படி எழுதணும்ல. சேம் கான்செப்ட் அதே தான் அங்கேயும் எழுத போகிறோம். பாருங்க, x + 1 இது ஃபுல்லாகவே எடுத்து இங்கே 1 கூட பெருக்குனாக்கா x + 1 தான் கிடைக்க போகுது. x + 1 ஆல்ரெடி ஒரு +1 இருக்குது
எக்ஸ் ப்ளஸ் ஒன் ரைட்டா. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று டூன்னு எழுதலாமா? ரைட். இப்போ என்ன கிடைச்சிது? எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். எதுக்கு? இதை சால்வ் பண்ணக்கா. கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, இங்கே பெருக்குனா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் டூ, எக்ஸ் ப்ளஸ் டூ ஒன்று. நடுவில் எந்த சிம்பிளுமே கிடையாது, எல்லாமே வந்து ப்ராக்கெட் தான். அப்படின்றோம் மல்டிப்ளிகேஷன் தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, பெருக்குனா எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் ப்ளஸ் டூ. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். சிம்பிளான கான்செப்ட் தாங்க. எல்லாமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பெருக்கி போட வேண்டியதான், ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். சரி ஓகே, இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ரெண்டு அவுட்டு, எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அதுவும் அவுட்டு, எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். வேறு யார் இருக்கா? மேலே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ், கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன். இந்த மாதிரி ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க. சியில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்படியே தலைகீழ கொடுத்துருக்காங்க. மாற்றி கீத்தி செஞ்சிட போறீங்க. தலைகீழாவும் ரெண்டு ஆன்சருமே இருக்குது. டிஎன்பிசி இந்த மாதிரி கலர் புட்டிலாம் நிறைய பண்ணோம். அப்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. இதுக்கு ஆன்சர் சி. 181. Find the HCF of 2923 and 3239. சம்மு பார்க்க சொல்வே இது எப்படி எந்த நம்பரில் நம்ம பொதுவாக வெளியிடுகிறது எதுவுமே புரியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து மெட்ரிகுலேஷன் கற்றுக்குந்தோ இல்லை ஸ்கூலில் கற்றுக்குந்தோ ஈக்லிக் மெத்தட்னு சொல்லிட்டு எல்சிஎம் எப்படி வந்து பெரிய நம்பர் வந்து பக்கத்து எடுக்கிறது. நல்லா கவனிச்சிங்க. இந்த கண்டிஷன் எதுக்கு பொருந்தும் அப்படின்னாக்கா, HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நம்பருக்கு மட்டும் தான் இந்த கண்டிஷன் பொருந்தும். இந்த மாதிரி சம்ம டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நீங்கள் 2023 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். HCF ஆஃப் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட். இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டியது எது பெரிய நம்பர், லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ரைட், எடுத்துக்கணுமா? 3239 வெளியே எடுத்துக்கிறோம். எது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல எது பெரிய நம்பர் தூக்கி உள்ள போட்டேன், பெரிய நம்பர் சின்ன நம்பர் தூக்கி வெளியே போட்டேன், அவ்வளோதான். எத்தனை நம்பர் வரும் சார்? எனக்கு இந்த டேபிள்லாம் தெரியாது சார், ஒரு யதார்த்தமாக இது பார்த்தாலே தெரியாது, ஒரு முறை தான் போகணும் அப்படின்ற மாதிரி கணக்கு தான். அதுக்குன்னு இந்த வாய்ப்பாடெல்லாம் படிச்சுன்னு வரணும் அப்படின்ற கணக்கெலாம் கிடையாது. சிம்பிளாக யோசித்து போடுங்க. ரைட்டு. மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 9ல் 3 போச்சுன்னா 6, 1 12ல் 3 போச்சு, 12ல் 9 போச்சுன்னா 3. அப்போது 316 கிடைக்குது. ஒரு அடி கூட்டி போயிடலாமா? 6 3 1 போச்சுன்னா 12. ஓகே. இப்போது இந்த வெளிக்கிற நம்பர் தூக்கி உள்ளே போகணும். நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தது பெரிய நம்பர் தூக்கி உள்ளே போடுறோம், சின்ன நம்பர் தூக்கி வெளியே போட்டோம். இது கழிச்சா எனக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்குது. அந்த ரிமைண்டரை நம்ம வந்து வகுத்தியாகவும் இது வகுப்பட இன்னும் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பண்ண போகிறோம். இப்போது இது எத்தனை முறை போவோம்? இது பார்த்தாலே தெரியுது, ஒரு 8 முறை இல்லை 9 முறை போகிறதுக்கு 9 முறை போகும். 54க்கு 4 மீதி 5, 9 14க்கு 4 மீதி 1, 27 28. ஏன்னா 10 முறைனாக்கா 3160 வந்துடும். இது ஆல்மோஸ்ட் வந்து 3100க்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300லாம் அவ்வளோ வித்தியாசம்லாம் போல. அப்போ 9 முறை கண்டிப்பாக போகும். இப்போ 9 முறை அப்படின்னு எடுத்திங்கனாக்கா 2844 13, 13ல் 4 போச்சுனாக்கா 9. ஏன்னா 1 கொடுத்துட்டோங்க, இங்கே 1 இருக்கும். அப்போ 11, 11ல் 4 போச்சுனாக்கா 4 6 7. அடுத்து வேறு என்ன இருக்குது? ஆல்ரெடி 8 தான் இருக்குது. அப்போ அவ்வளோதான். ரைட். இந்த 316. ரைட். 9 இருக்குது. 9 கூட என்ன பிறகுனா நமக்கு 6 கிடைக்கும். 4 6னா 36க்கு 6 மீதி 3, 28 29 30 31. இப்போ எக்ஸாக்டாக டிவிஷன் ஆகுது. எத்தனாவதுனா 4, 316 0. இப்போது எங்கே எனக்கு 0ன்னு கிடைக்குதோ அந்த இடத்துல யார் டிவைசராக இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சர். எந்த இடத்துல எனக்கு 0 கிடைக்குதோ அந்த இடத்துல எந்த நம்பர் வச்சு நம்ம வகுக்கிறோமோ அதான் ஆன்சர். 1 2 3ஆவது ஸ்டெப்பில் ஆன்சர் கிடைச்சிக்கிறோம். உங்களுக்கு நான் இது வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு நல்லா இப்போ மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிச்சுனாக்கா ஒரு நிமிஷத்தில் இந்த சம் போடலாம். இந்த மாதிரி சம்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இதுதான் மெத்தடு. அதை விட்டுட்டு உட்காந்துட்டு ஒரு நம்பராக எடுத்து எல்லாத்தையும் வகுத்துன்னு இருக்காதீங்க. தேவையில்லாத வேலை தான். இதுக்கான ஆன்சர் வந்து 79. ஏன்னா நம்மளால் வந்து கணிக்க முடியாது. இங்கே 9 இருக்குது, 3 இருக்குது. எல்லா நம்பரும் பாருங்கள் 9 முடியுது, 3 முடியுது. ஸோ ஒரு நம்பரை வச்சு நீங்கள் வந்து டிவைசேட் பண்ணுறதுக்கு ஒரே வாட்டி இந்த கான்செப்டில் முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். ரைட். ஜிசிடி கொடுத்துருக்காங்க. ஜிசிடினாலும் ஆல்மோஸ்ட் வந்து மீபியாவா தான், அதாவது HCF தான். நீங்கள் HCF எல்சிஎம்னே ஞாபகம் வச்சிங்க. ஜிசிடினாலும் HCF தான், பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பல்லுறுப்பு கோவையாக கொடுத்துருக்காங்க. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை காரணிப்படுத்த சொல்கிறாங்க. காரணிப்படுத்தி அதோட HCF கேட்குறாங்க. சரி, ஒன்று காரணிப்படுத்திடலாமா? 2x² + 3x - 2, x² - x - 6, x² + 3x + 2. ரைட்டா?
அப்போ எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா இது ரெண்டும் வந்து கரெக்டான ஃபார்மேட் இருக்குது. அதாவது x² x ஒரு நம்பர், x² x ஒரு நம்பர். இந்த இடத்துல ரெண்டுத்துலயும் நடுவில் நம்பர் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் பிகினிங்லேயே ஒரு நம்பர் இருக்குதுனாக்கா அது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதை நான் என்ன பண்ண போறேன், இந்த தூக்கிட்டு போயிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு போறேன். அப்போ நான் எப்படி அதெல்லாம் அதை x² + 3x - 4. சார் இது புரியல, இது வேற மாதிரி எதனா சொல்லுங்க சார் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு 4x² + 3x - 2 இருக்குனாக்கா இது எத்தனை இங்கே பண்ணுறோம்னாக்கா x² + 3x இந்த 4 × 2 8. என்ன நம்பர் முன்னாடிக்குதோ அதை போய் பின்னாடி லாஸ்ட் இருக்கிற நம்பரில் பெருக்கி போட்டுக்கணும். கடைசியாக நம்ம வகுத்துக்கலாம். அது கடைசியாக எப்படி வகுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துறேன். ரைட்டா? இப்போ இந்த 2 தூக்கி மட்டும் இங்கே பெருக்கிட்டோம். இது வந்து கரெக்டாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபார்மெட் தாங்க. 2 நம்பரை பெருக்கினா எனக்கு 4 கிடைக்கணும், 2 நம்பரை கூட்டினா எனக்கு 3 கிடைக்கணும். அது என்ன நம்பரு? 4 1. ரைட்டா? எனக்கு +3 கிடைக்கணும். அப்படின்னா நான் வந்து பெரிய நம்பர் தான் ப்ளஸ் வைப்பேன், சின்ன நம்பருக்கு மைனஸ் வைப்பேன். 4 × -1 -4. 4 -1 +3. கரெக்டா? 2 காரணிப்படுத்தி புரிஞ்சிச்சா? சரி, இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன பண்ணணும்னா இந்த 2 எடுத்து எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுமோ இந்த இடத்துல வகுத்துக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இது கோட்டை விட்டுருவாங்க நிறைய பேர். கரெக்டாக இது வந்து எத்தனை போய் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக வச்சு வகுக்கணும். அடிச்சுனா எனக்கு 2ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 1/2 தான். இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ இது எப்படி சார் நீ காரணியை எழுத முடியும்னாக்கா, இங்கே +2 இருக்கு. ஒரு காரணி x + 2, இன்னொரு காரணி எப்படி எழுதணும் பாருங்க. இது வந்து பின்னமா இருக்கு. பின்னமா இருக்க சொல்ல பயப்படாதீங்க. நிறைய பேர் பயப்படுற விஷயம் என்னக்கா, இது எப்படி சார் எழுதுனாக்கா, கீழே இருக்கிற நம்பர்ல அதை ஆரம்பிச்சிங்க. 2 இருக்கா, 2 x - 1. இது 2 நம்பரை நீங்க பெருக்கி பாருங்க. இது கண்டிப்பா வரும். பெருக்கிட்டு வந்துச்சா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. ரைட்டு, இது முடிஞ்சிச்சா? எனக்கு இந்த நம்பர் காரணிப்படுத்துறது தான் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா x + 2 2x + 1. இது பண்ணலாமா? 2 நம்பர் பெருக்கணும். அது பெருக்குனா எனக்கு வந்து 6 வரணும். 2 நம்பர் கூட்டினா எனக்கு வந்து 1 வரணும். அப்படின்றப்போ 2 3. அப்போ எதுக்கு சார் நான் மைனஸ் போடணும், எதுக்கு சார் ப்ளஸ் போடணும்னா, இங்கே கூட்டுற நம்பரில் வந்து எனக்கு மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் பண்ணணும், இங்கே ப்ளஸ் பண்ணணும். இந்த இடத்துல எதுவும் நான் எதுவுமே பெருக்கல, அதனால் நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஒரு காரணி வந்து x + 2, இன்னொரு காரணி வந்து x - 3. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இது வரைக்கும். ரைட்டு, இது என்ன வரும்? 2 1 டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். 2 × 1 வந்து 2, ரெண்டுத்தையும் கூட்டினா 3. அப்போ ஒரு காரணி x + 2, இன்னொரு காரணி x + 1. இப்போ அவன் கேட்குற கேள்வி என்னன்னா, GCD HCF கேட்குறான். HCFனாவே நமக்கு நல்லா தெரியும். எல்லாத்துலேயுமே பொதுவான நம்பராக எடுக்கணும், அதில் சின்ன நம்பராக எடுக்கணும். சிம்பிள். எல்லாத்துலேயுமே பொதுவாக என்ன இருக்கு பாருங்க. இங்கே x + 2 இருக்கா, x + 2 இருக்கா, x + 2 இருக்கு. அப்போ x + 2 பொதுவாக எடுத்துக்கலாம். வேற என்ன பொதுவாக இருக்கு? 2x - 1 வேற என்ன இருக்கா? இல்லை. x - 3 எங்கன்னா இருக்கா? இல்லை. x + 1 எங்கன்னா இருக்கா? இல்லை. அப்போ எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிற ஒரே நம்பர் எதுனாக்கா x + 2. சார் இதில் சப்போஸ் இந்த இடத்துல ஸ்கொயர்னு வந்துச்சு சார், நான் எது சார் எடுக்கணும் அப்படின்னா சின்ன நம்பர் தான் எடுக்கணும், பெரிய நம்பர் எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? இது ஸ்கொயர் கிடையாதுங்க, புரியுன்றதுக்காக சொன்னேன். இப்போ எல்லாத்துலேயும் பொதுவாக x + 2 இருக்கு. ஒரு இடம் மட்டும் ஸ்கொயர் வச்சிருக்கு சார், இல்லைனா இங்கே ஸ்கொயர் வச்சிருக்கு, இல்லைனா இங்கே கியூப் வச்சிருக்கு சார், எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னாக்கா, மூணுத்துலேயுமே எது சின்ன வேல்யூ இருக்கு? உதாரணத்துக்கு x + 2 ஹோல் கியூபு, x + 2 ஹோல் ஸ்கொயரு, x + 2. மூணுத்துல பொதுவான நம்பர் யாரு? x + 2. மூணுத்துல அதில் சின்ன நம்பர் யாரு? இவன் தான் சின்ன நம்பர் 1 தான் இருக்கு. அப்போ இதுதான் நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். புரிஞ்சுதா? இதில் மொத்தத்தில் எது சின்னதாகுதோ அதுதான் எடுக்கணும். எதுக்கு? HCF. இதே LCM எடுக்கிறோம்னா பெரிய நம்பர் எடுக்கணும். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. LCMனா பெருசு, HCFனா சின்னது. சிம்பிள். இதுக்கான ஆன்சர் வந்து x + 2. அவ்வளோதான். காரணிப்படுத்த தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப ஈஸி தான் அது. இது நிறைய பேர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரல, அல்ஜிப்ராவே பயமா இருக்கு, பாலினாமியல்ஸ்னா பயமா இருக்குன்னா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இது ஒரு மீப்போவை தான் கேட்டிருக்காங்க, HCF தான் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா LCM HCF டாப்பிக்கில் என்ன அதிகமாக கேட்பாங்கன்னு கேட்டால் HCF தான் TNPSசியில் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவுட்புட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அதை வச்சு கேட்பாங்க. ஏன்னா LCM கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய ப்ராசஸாக போகும், டைம் வேஸ்ட் ஆகும், பட் அவுட்புட் கிடச்சிரும். இங்கே என்ன தப்பு பண்ணுவோம்னாக்கா நம்ம மைண்ட் பூரா வந்து LCM கான்செப்ட்லேயே இருக்கும். நிறைய பேர் வந்து LCMல வச்சு தான் பேஸ் பண்ணி தான் போடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்பரை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண சொல்லுவோம், LCMல தான் நம்ம பண்ணுவோம், HCF பாலிசிக்கு நம்ம பண்ண மாட்டோம். அதனால எல்லா கான்செப்ட்டுமே வந்து LCM இருக்கும், அதை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி கொடுக்குறது. ரைட், இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்க. பார்த்தோன்னே எத்தனை பேருக்கு இப்போ நான் போடுற மெத்தட் தோணுச்சுன்னு தெரியல. நிறைய பேர் வந்து வேற மாதிரி பண்ணியிருப்பீங்க. நல்லா பார்த்துங்க, இங்கே கொடுத்துக்கிறது வந்து அண்டு மற்றும் அண்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா எனக்கு கமா அப்படின்னு அர்த்தம்.
கமா அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு 1+1 டிவைடட் பை 1+4 இப்படி கொடுத்துருக்காங்க, நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் வேறு மாதிரி பண்ணணும். இப்படி கொடுக்குறாங்கன்னா இதை வேறு மாதிரி பண்ணணும். ரெண்டுத்துக்கும் பொருள் வேறு. அப்போ இங்கே கொடுத்துக்கிறது எனக்கு கமா. ஸோ இப்போ 2 பின்னம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, இதுதான் 2 பின்னம். அது 2 பின்னம் கொடுத்தாலே என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. என்ன கண்டிஷனு, கொடுத்துக்கிறத அப்படியே மேலே எழுதிங்க, LCF LCM கொடுத்துக்கிறத HCF டிவைடட் பை LCM. அப்போ நான் என்ன பண்ணணும்னாக்கா மேலே இருக்கிற டேர்முக்கு எல்லாத்துக்கும் HCF எடுத்துட்டு கீழே இருக்கிற டேர்முக்கு LCM எடுக்கணும். ரைட்டா, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்போ மேலே இருக்கிற டேர்முக்கு நான் HCF எடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், x² - 9 9 எதனோட ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு. அப்போ என்ன இருக்கும், x² - 3 ஸ்கொயர், அதாவது a² - b² டேர்ம் இருக்கும். இது வந்து நான் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ரைட்டா, அப்போ a² - b² என்ன ஃபார்முலா, a + b a - b. ரைட்டா, அப்போ நான் இது எப்படி எழுதணும், x² x + 3 x - 3. ரைட்டா, அடுத்தது இருக்குது x - 3. இது ஒரு டேர்மு. இதுக்கு வேறு என்ன இருக்குது, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போனோம் இதில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி சால்வ் பண்ணோம். அதை இங்கே சால்வ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. x² + 6x + 9 2 நம்பர் எடுக்கிறோம். ஒரு நம்பர் 3, இன்னொரு நம்பர் 3, ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்கினா 9, ரெண்டுத்தையும் கூட்டினா 6. ஒரு டேர்ம் வந்து x + 3, இன்னொரு டேர்ம் வந்து அதுவும் x + 3. இதுக்கு என்ன இருக்குது 4, இதுக்கு என்ன இருக்குது 8. ரைட்டா, இப்போ என்னெல்லாம் பொதுவாக இருக்குது பாருங்க. இதில் x - 3 2 இருந்தாலுமே இந்த பக்கம் இருக்கிறதுல x - 3 இல்லை. x + 3 இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. அப்போ நான் அதில் ரெண்டுத்துக்கு HCFனா பொதுவான ஒரு நம்பரு x + 3 எடுத்துக்கணும். சரி, 4 8 இருக்குது. 4 8ல் LCM எது, 8 தான் LCM. ஏன்னா கண்டிஷன் என்ன பண்ணால் பார்க்குறோம், கேட்குறது HCF கேட்குறாங்க. அதோட கண்டிஷன் மேலே இருக்கிற டேர்ம் வந்து எனக்கு HCFும் கீழே இருக்கிற டேர்ம் வந்து LCM கேட்குறாங்க. அப்போ நான் மேலே இருக்கிற டேர்முக்கு HCF மெத்தடில் போயிருக்கேன், கீழே இருக்கிற டேர்முக்கு LCM மெத்தடில் போயிருக்கேன். இதுக்கு ஆன்சர் வந்து x - 3 டிவைடட் பை 8 டீல் கொடுத்துருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நிறைய பேர் வந்து வேறு மாதிரிலாம் அப்ரோச் பண்ணிவிடுங்க. இந்த அண்டு சரியாக பார்க்காம ப்ளஸ் மைனஸ் எதனா போட்டு அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் வரும். கடைசி வரைக்கும் ஆன்சரை ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளான கணக்கு தான். இந்த மாதிரி ஒரு பின்னமாச்சு கேட்க சொல்ல எப்படி அப்ரோச் பண்ணுறது இந்த டெக்னிக் வச்சு கற்றுக்கணும். 184 இதுவும் LCM கேட்டிருக்காங்க. ரைட், LCMனாவே 3 நம்பர்லேருந்து எடுத்து அதுக்கு வந்து 3த்துக்கும் பொதுவான நம்பராக எடுக்கணும். லீஸ்ட் காமன் நம்பர், அதாவது மீச்சியமாக கேட்குறாங்க, இல்லை மீப்போமா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரி, ரைட், முதல்ல வந்து நம்பர் எடுத்துக்கலாம். 35 14 105. இதை வந்து நான் போய்ட்டு LCM கண்டுபிடித்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களேன். இதில் வந்து 35 இருக்குது, 14 இருக்குது, 105 இருக்குது. அப்போது இந்த 4 5 இது ரெண்டும் பொருந்தாது. அப்படின்றப்போ கண்டிப்பாக இதோட டபுள் த நம்பர் வரணும், 210 வரணும். அப்படின்றப்போ இங்கேயும் 210 இருக்குது, லாஸ்ட்லேயும் 210 இருக்குது. இந்த 2 ஆப்ஷனுக்கு நான் போகவே போகிறது கிடையாது. அப்போது இந்த 3 நம்பர் நம்ம பண்ணால் 210 தெரிஞ்சு போச்சு. எப்படின்னு பார்த்தலாமா, என்ன வாய்ப்பாடு எடுக்கலாம், 7ஆம் வாய்ப்பாடு எடுக்கலாம். 5 2 இது ஒரு 15. 5ஆம் வாய்ப்பாடு எடுக்கலாமா, 1 2 3 3 2 6 6 5 30 37 210. இப்போ டோட்டலாக எனக்கு 210 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா, இப்போ கேட்குறது அவன் LCM. இப்போ ஒரு டேர்ம்லையும் பாருங்கள், இங்கே A இருக்கா, இங்கே A³ இருக்கா, A², A³ A², மூணுத்தில் எது பெருசு, A³ தான் பெருசு தான் எடுத்துக்கணும். HCFனா தான் சின்னது எடுத்துக்கணும். மீச்சியமா அப்படி LCMனு வர சொல்ல பெருசு தான் எடுக்கணும். அடுத்த டைம் பாருங்க, B இருக்கா, B² இருக்கு, B³ இருக்கு, இங்கே B² இருக்கு. அப்போ 2 B² ஒரு B³ இருக்கு, கண்டிப்பாக நான் B³ தான் எடுப்பேன். அடுத்தது C³ C⁻1 வேணும் குழப்பத்துக்கு கொடுத்துக்கிறாங்க, C², C³ C⁻1 C², மூணுத்தில் எது பெருசு, C³ தான் பெருசு. அப்போ இதுக்கு ஆன்சர் 210 A³ B³ C³ டி ஆப்ஷன் இருப்பாங்க. சிம்பிள் தான். இது எதுக்குனாக்கா LCM கேட்டா. இதே சமுக்கு HCF கேட்குறாங்க அப்படின்னா பொதுவான நம்பரு, இது மொத்தத்துக்கு பொதுவான நம்பர் 7. இது இதெல்லாம் சின்ன நம்பரு A இருக்கு. அடுத்தது B² B³ B² தான் எடுப்பேன், சின்ன நம்பரு. அடுத்தது C³ C⁻1 C², நான் C தான் எடுப்பேன். HCFன்னு கேட்டால் இது ஆன்சர். இருக்கிறதுல மினிமம் வேல்யூ எடுக்கணும், காமனாக இருக்கிற வேல்யூ. இங்கே இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கணும், எல்லாமே பெரிய நம்பர் எடுக்கணும். அதாவது காமன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பெரிய வேல்யூ எடுத்துக்கலாம். ரைட், இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 210 A³ B³ C³. நல்ல வேலை அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கல.
ஐ மீன் இதை சொல்கிறேன் நான், இது வந்து HCF ஃபார்மெட்டில் கொடுக்கல. ஏன்னா இங்கே சம்மு சரியாக படிக்காம LCM படிக்காம HCFன்னு படிச்சுட்டு கூட போடுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு சொல்கிறேன். ஓகே, 185 என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மற்றும் ஒய், இங்கு எக்ஸ் ஒய்யை விட பெரியது என்று இரு பகா எண்களின் மீப்போமா 161 எனில் 3y - x இன் மதிப்பு காண்க. LCM of two prime number x and y, x is greater than y is 161. ரெண்டு பகா எண்கள் கொடுத்துருக்காங்கப்பா. பகா எண்கள் நமக்கு தெரிஞ்ச பகா எண்கள் என்ன இருக்கு, 161னாக்கா அப்புறம் கிட்டக்கிட்ட தான் இருக்கும். 2 3 5 7 11 13 17 19 23 1 2 3 4 5 6 7 8 9. சரி போதும், இது வரைக்கும் போதும், மீதிக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். சரி, இந்த வேல்யூக்கு ரெண்டு நம்பர் பெருக்குனாக்கா இதுல எக்ஸ் வந்து பெரிய நம்பர், ஒய் வந்து சின்ன நம்பர் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, 161 வரணும்னுக்கு ரெண்டுமே பகான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பகான்லாம் நான் எழுதிட்டேன். அப்போ 1 வரணும்னா எந்த ரெண்டு நம்பர் பெருக்குனா 1 வரும். இப்போ 2 கூட 3 பெருக்குனா வராது, 2 கூட என்ன பெருக்குனாலுமே 1 வராது. 3 கூட பெருக்குனா 1 வரும். 3 5 15 தான் வரும். 3 7 21, ஆனால் கேட்கறது 161, 33 39 51. ஸோ 3 கூட பெருக்குனா எது பெருக்குனாலும் வருது, லாஸ்ட் நம்பர் நம்ம லாஸ்ட் நம்பரில் பெருக்கி பார்த்துடலாம். அப்போ 5 இருக்கு, 23 இருக்கு, 115 தான் வரும், அதுவும் வரல. 7 இருக்கு, 140, 23 7 3 21 1 2 14 121. அப்போ ரெண்டு பகான்கள் நான் அடுக்கிறேன். ஒரு நம்பர் எக்ஸ் வந்து 23, ஒய் வந்து 7. ஏன் சார் இங்கே முதல்ல 7 தான் இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸுக்கு 7ம் ஒய்க்கும் 23 தான் எடுக்கணும், ஏன் சார் மாற்றி எடுக்குன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து ஒய்யோட பெரிய நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 23, ஒய் வந்து 7. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் - 3y, எக்ஸோட மதிப்பு 23 மைனஸ் ஒய்யோட மதிப்பு 7, 3y வந்து 21. 23 - 21 ஆன்சர் +2. ஆன்சர் வந்து -2 கூட கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு சிம்பிளான நம்பர் தான், இந்த மாதிரி எழுதிட்டு இது போட்டாலே போதும். இதுக்கு பெருசாக ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு வேறு எதனா நெட்டில் எதனா ஆப்ஷன் கிடைக்குதா பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போகிறதுனால ஓகே தான். பட் என்ன கேட்டால் சிம்பிள், டைம் சேவ், ஃபாஸ்ட்டாக போடலாம், அக்யூரசி கரெக்டாக இருக்கும். ரைட், ஒரு எண்ணின் மீப்போமா ஆனது அதன் மீப்போவை போல 20 மடங்கு, மேலும் மீப்போமா மற்றும் மீப்போவா கூடுதல் 2520 ஆகவும் உள்ளது. அவைகளின் ஒரு எண் பாதி மதிப்பு என்ன, எவ்வளவு? Right, LCM of two numbers is 20 times and their HCF and sum of LCM, sorry, LCM of two number is 20 times of their HCF, ஒரு கம்மா வரணும், and sum of LCM and HCF is 2520. If one number is 480, what will be half of the another? இங்க தான் ட்விஸ்ட். கண்டுபிடிச்சிட்டு இது நம்ம பார்க்க மாட்டோம், ஏன்னா ஆன்சர்ல பாதி தான் அவன் கேட்குறான். அது ரொம்ப முக்கியம், அது குறிப்பாக அண்டர்லைன் பண்ணிங்க. சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து HCF-ஓட 20 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பரோட கூடுதல், அதாவது எல்சிஎம் ப்ளஸ் HCF, இதோட கூடுதல் வந்து 2520 சொல்லிட்டாங்க. கண்டிஷன் என்னன்னாக்கா, எல்சிஎம் ஆனது HCF போல் 20 மடங்கு. அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம், 20 HCFன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் இது ஒரு HCF ஈக்குவல் டு 2521. 21 HCF 2520 அடிச்சுனாக்கா 21 வாய்ப்பாடில் ஒரு முறை 42, 2 முறை 120. எனக்கு தெரிஞ்சு HCF-ஓட மதிப்பு 120னா எல்சிஎம்மோட மதிப்பு அதனோட 20 மடங்கு 2400. ரெண்டுத்தையும் கூட்டினா 2520. நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. ரைட்டா? இப்போ இந்த கண்டிஷன் வந்துடலாம். எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு A இன்ட்டு B. A இன்ட்டு Bனா ஒரு நம்பர் இன்னொரு நம்பர். எல்சிஎம் என்னது 2400. HCF எவ்வளோ 120. ஒரு நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்கான் 480. இன்னொரு நம்பரு எக்ஸ். இல்லைன்னா இன்னொரு நம்பர் பாதினாக்கா x/2 அப்படின்னு கூட போட்டுங்க. இது எக்ஸ்னே எடுத்துக்கலாம். இது அடிச்சுன்னா 4 முறை, இது அடித்தா 600. எக்ஸோட மதிப்பு 600. ஆனால் அவன் கேட்குறது இதில் பாதி 300 தான் ஆன்சர். கொஸ்டினில் பாருங்க, half of that number 600 A ஆப்ஷனில் வச்சுக்கிறான். ரொம்ப கவனம் தேவை. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 D ஆப்ஷனில் எடுத்து வச்சுக்கிறான் பாருங்க. ரைட், கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா இங்கே எக்ஸ்ன்னு 600ன்னு பார்த்தோன்னே நம்ம மைண்டு அந்த ப்ரெஷரில் 600 தான் ஓடும். பட் லாஸ்ட் லைன் அண்டர்லைன் பண்ணுங்க. அவைகளில் ஒரு எண்ணின் பாதி மதிப்பு என்ன? இப்போ கண்டுபிடிச்ச எண்ணில் பாதி தான் அவன் கேட்குறான்.
சம் கண்டுபிடிச்சிருவோம், கடைசியாக இந்த தப்பு பண்ணிடுவோம். இந்த மாதிரி பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க நம்மள. ரைட். LCM and HCM of two numbers is m and n are 6 and 210. அதாவது m n இந்த ரெண்டு நம்பரோட LCM அதாவது HCF வந்து 6, LCM வந்து 210. ரைட். if m plus n equal to 72, இந்த ரெண்டு எண்ணை நான் கூட்டினாக்கா எனக்கு 72 இருக்கிறதெல்லாம் எழுதிப்போம். தென் 1/m plus 1/n is equal to, ரைட், இங்கே வந்துடலாம் நம்ம 1/m plus 1/n கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. n இது மேலே போச்சுன்னா n plus m எப்படி வேணால் எழுதிக்கலாம். mn ரெண்டுத்தோட கூடுதல் 72. அடுத்தது mn, அதாவது நம்ம ஒரு கண்டிஷன் படித்தோம். என்ன கண்டிஷன் அது? LCM into HCF equal to a into b. இரு எண்களின் பெருக்கு பலன், அதாவது ஏதாவது ரெண்டு எண்ணு, அந்த ரெண்டு எண்ணோட பெருக்கு பலன் அது எதற்கு சமம் அப்படின்னா அதனோட மீச்சிமா மற்றும் HCF இது ரெண்டுத்துக்கும் சமம். அப்படிதான் இது கண்டிஷன். ரைட்டா? அப்படின்றப்போ எனக்கு அந்த ரெண்டு நம்பரோட LCM HCF இருக்கு, ஆனால் அந்த ரெண்டு நம்பர் தெரியல. பட் ஆனால் அந்த ரெண்டு நம்பர் பெருக்கத்துக்கும் இதை பெருக்கத்துக்கும் எனக்கு சமம் அப்படின்றது தெரியும். எது ரெண்டு பெருக்கத்துக்கு? 6 210. அப்போ 6 into 210. அப்போ 6ல் அடிக்கிறோம் அப்படின்னா 12 முறை. திரும்ப 6லேயே அடிச்சு பார்க்கலாம். 2 3 18 3 30 5. அப்போ 2/35, 4/35, 3/35, 2/35. ரைட். அப்போ ஆன்சர் வந்து 2/35. 1/35, 3/35 எல்லாமே இருக்கு. ஸோ படிக்க சொல்ல கேர்ஃபுல்லாக அடிச்சிங்க. நான் முதல்ல 4ன்னு அடித்தேன், இங்கே 4 இது வந்து அடிபடாது, அதனால தான் திரும்ப நான் வந்து 6க்கு போயிட்டேன். இல்லை நீங்கள் வந்து 2ல் அடிச்சுட்டு கூட திரும்ப கூட சிம்பிளை பண்ணீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2/35. கொடுத்துக்கிற டேட்டா வச்சு எப்படி அவுட்புட் எடுத்துன்னு வரும்னு சொல்லிட்டு கற்றுங்க. அவ்வளோதான். சிம்பிளான சம் தான், ஒன்றும் பெரிய இதில் காம்ப்ளிகேட்லாம் இல்லை. இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ரைட். 3 numbers are in the ratio 1:2:3 and the HCF is 12. Find the LCM அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும், ஒரு விகிதம் படிக்க சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இது உள்ள இருக்கிறது எக்ஸு. எக்ஸு ஆல்ரெடி சொல்லிடுவேன். இது உள்ள இருக்கிற எக்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா HCF ஈக்குவல். இது ஆல்ரெடி நமக்கு வந்து கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு விகிதம் இருக்குனாக்கா விகிதத்துக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸ் ஒழிஞ்சிட்டு இருக்கு, ஏதோ ஒரு நம்பரோட விகிதங்கள் தான் இது. அது உள்ள என்ன போடுறோமோ அந்த எக்ஸ் தான் வந்து HCFக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது HCF 12ன்னு கொடுத்துட்டாங்க. 1 2 3 இருக்கு. அப்போது 12 எதுவுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னாக்கா 12 24 36 அப்படி இருக்குனாக்கா டேரெக்டாக 12ஆம் ஏப்ரல் எடுத்தால் 1 2 3 6 6 12 72. ரைட். ஆன்சர் வந்து 72. சார் இதெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சு தான் பண்ணணும்னா இல்லை, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே என்ன பண்ணுங்கனாக்கா HCF கொடுத்துட்டாங்க 12 கொடுத்துட்டாங்கனாக்கா இங்கே ரேஷியோவை இருக்குது, அதுக்கு LCM கேட்குறாங்க அப்படின்னாக்கா இது மூணுத்தையும் கூட்டிங்க. என்ன ரேஷன் கூட்டுறதுல பெருக்கிங்க. என்ன ரேஷனாக இருந்து போட்டோம்? 1 2 3 இருக்குது, மூணுத்தையும் கூட்டினா 6 6 12 72. அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள். LCM கண்டுபிடிங்கன்னா இதுதான். இல்லைன்னா நம்ம ப்ரொசீஜராக போட்டோம்ல அது மாதிரி போட்டுங்க. ரைட். அதுதான் இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அவர்களின் இப்போ HCF வந்து 13 எண்ணில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எதுவாக இருக்க முடியும்? ஐயோ, பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே கமாங்க, இதெல்லாம் பாயிண்ட் இல்லை, கமா. அதாவது இரு எண்கள் இது ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இங்கே கமா வச்சு கொடுத்துருக்காங்க. ரைட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விகிதம் இருக்குதுனாவே உள்ள எக்ஸு, அந்த எக்ஸ் தான் வந்து 13. இப்போ 13ல் எதுவுமே பெருகிறோம் அப்படின்னாக்கா என்ன வரப்போகுதுன்னா 150 ஒரு 45 195. இந்த இடத்துல 13 பெருகிறோம்னா 130 143. ஆன்சர் வந்து சி. சிம்பிள் தான். உள்ள அந்த 13 பேருக்குங்க, அது 2 நம்பர் கிடச்சிரும். அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் கிடையாது. HCFனா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸ் தான் HCFன்னு சொல்லிட்டேன். ஒரு ரேஷியோ கொடுக்குற எக்ஸ் தான் வந்து HCFன்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு எக்ஸ் 13 கிடச்சிச்சின்னா ரெண்டுத்துக்குள்ள நம்பர் பெருக்கு சொல்லும். பெருக்கத்தை கரெக்டாக பெருக்குங்க, தப்பாக பெருக்குனாக்கா இது பாருங்க நிறைய ஆன்சர் அதே மாதிரி இருக்குது. ஃபைண்ட் த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 9:25. அது என்ன சார் டூப்ளிகேட் ரேஷியோ? டூப்ளிகேட்னா அதே மாதிரி விகிதமா அப்படின்னு கேட்டால் தப்பு. தமிழில் படிங்க, கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. 9:25 என்ற விகிதத்திற்கு இருபடி சமன்பாடு, மும்மடி சமன்பாடு, இணை இருபடி சமன்பாடு, இணை மும்மடி சமன்பாடு, இந்த மாதிரிலாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பழைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது.
சப்போ இது தெரிஞ்சுங்க 4 விஷயம் இருக்கு. டூப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட்டு, சப் ட்ரிப்ளிகேட். தமிழில் சொல்கிறேன் அப்படியே எழுதிங்க. டூப்ளிகேட்னா இருமடி சமன்பாடு, சப் டூப்ளிகேட்னா இணை இருமடி சமன்பாடு, ட்ரிப்ளிகேட் அப்படின்னா மும்மடி சமன்பாடு, சப் ட்ரிப்ளிகேட்னா அது வந்து இணை மும்மடி சமன்பாடு. சரி, டூப்ளிகேட் ரேஷியோ என்னன்னாக்கா கொடுக்கப்பட்ட ரேஷியோ என்னென்னா இருக்கட்டும், A:B. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், A:B எடுத்துக்கலாம். கொடுத்துக்க ரேஷியோவை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா அப்படியே ஸ்கொயராக மாற்றணும். இதுதான் இருமணி சமன்பாடு. சரி, சப் டூப்ளிகேட் அப்படின்னா கொடுத்துக்க ரேஷியோவை ரூட் எடுத்துடணும். ஒன்று. ட்ரிப்ளிகேட்டு இப்போ நீங்களே சொல்லலாம், 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே ஸ்கொயர்னா அவ்வளோதான், கியூபு. இங்கே என்ன சார் வரப்போகுது, அதுவும் உங்களுக்கே தெரியும், கியூப் ரூட்டு. சிம்பிள், அவ்வளோதான். இது தெரிஞ்சிச்சுன்னா போதும். நடுவில் இன்னொன்று இருக்கும், மீன் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா ரூட் ஆஃப் A×B. இரு எண்களோட நடுநிலையான வந்து விகித சமம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா A×B. சராசரி விகித சமம், மீன்னா சராசரி. அப்போது அது வந்து ரூட் ஆஃப் A×B. இது நிறைய வந்து எஸ்எஸ்சியில் கேட்குற இந்த மாதிரி மெத்தட்லாம் எஸ்எஸ்சி. சில நேரங்களில் நம்மளை டஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த டூப்ளிகேட் பார்த்துட்டே என்ன நினைப்போனாக்கா, ஏதோட 2 நம்பரோட நம்ம வந்து ரேஷியோ எடுக்க சொல்ல எனக்கு வந்துடும். எனக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன தோணும் பாருங்கள், அது 9, 25 இருக்கா, அப்போ அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மு 3, 5 அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது எழுதிங்க, இது ரொம்ப முக்கியம். நான் டேரெக்டாக சம்குள்ளே போயிடுறேன். இப்போ அவங்க கொடுத்துக்கிறது 9:25 கொடுத்துருக்காங்க. சப் டூப்ளிகேட்னா என்ன பார்த்தோம், ஸ்கொயர் பண்ண சொல்லிட்டேன். இது ஸ்கொயர் பண்ணால் 81, இதை ஸ்கொயர் பண்ணால் 625. இவ்வளோதான் ஆன்சரே, இவ்வளோதான். அவசரப்பட்டு 3, 5ன்னு போட்டுறாதீங்க. அது வந்து சப் டூப்ளிகேட், ரூட் எடுத்தால் மட்டும்தான் அந்த நம்பரை வரும். ரைட்டா, 2 கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டூப்ளிகேட்னா ஸ்கொயரு, சப் டூப்ளிகேட் அதாவது இருபடி சமன்பாடு அப்படின்னா வந்து அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். இணை இருபடி சமன்பாடுனா ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் 3:5. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அது கியூபும் கொடுத்துருக்காங்க, அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைரெக்டாக ஏஜிஎஸ்எம் போயிடுது. அதுவும் ரேஷியோ, கிட்டத்தட்ட ரேஷியோ மாதிரி தான். தந்தை மற்றும் மகனின் வயதின் கூட்டுத்தொகை மொத்தம் 50 ஆண்டுகள் ஆகும். 6 வருடங்களுக்கு முன்பு, நோட் திஸ் பாயிண்ட், முன்பு இருவர்களின் வயதுகளின் பெருக்கு தொகையானது அச்சமயத்தில் தந்தை வயதின் 2 மடங்காக உள்ளது. தற்போது தந்தை மற்றும் மகனின் வயது. சுத்தமாக எதனா புரியுதா பாருங்க. எக்ஸாம் ஒரு மாதிரி மேக்ஸ் நல்லா போட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சம் நடுவில் மாட்டிச்சுன்னா மொத்தமாக குழப்பி விட்டுரும். முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சிச்சுன்னா அந்த சம் அப்ரோச் பண்ணுங்க ஈக்குவேஷனில். புரியல அப்படின்னாக்கா தயவு செய்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிருங்க. ஏன்னா இது மொத்த சம்மும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் இஸ் 50 years. நான் சொல்கிறேன், மேக்ஸ் டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் இந்த மென்சுரேஷன் கஷ்டம், அது கஷ்டம்லாம் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் மேக்ஸ் டாப்பிக்கில் கஷ்டம்னு சொல்கிறது ஒரே டாபிக், நான் வந்து ஏஜஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஏஜஸ் தான் நம்ம ஒரு விஷயம் போடுவோம், அது ஆன்சர் தப்பாக போய் முடியும். இதில் அதே மாதிரி வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீதிலாம் வந்து ஷார்ட்கட்டில் குறுவையில் ஏதோ ஒன்று வச்சு போட்டுருவோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியலாலும் முறையாக போடலாம், ஏதோ ஒன்று போட்டுருவோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரைட், சம்குள்ளே போயிடலாம். சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏ ஃபாதர் அண்ட் சன் இஸ் 50. ரைட்டு, ஃபாதரு சன்னு ரெண்டுக்கும் 50 கொடுத்துட்டாங்க. 6 years ago the product of their ages was twice the father age at the time. 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு, -6ன்னு போடுவோம். ஃபாதருக்கு 6, சன்னுக்கு 6, ரெண்டும் கேட்டு 12ன்னு எடுக்கணும். அப்போ மைனஸ் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 38. இது என்னது, யாரோடது? ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜ் வாஸ் டுவைஸ் த ஃபாதர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கண்டிஷனு. பட் இங்கே வந்து 6 வருடங்களுக்கு முன்னாடி தந்தை மற்றும் மகனின் கூட்டுத்தொகை, பெருக்கல் தொகை கிடையாது, இது கூட்டுத்தொகை. சரி, இப்போ இது எப்படி சார் பிரிக்கிறது? இது எப்படியுமே தெரியாத நான் எப்படி சார் எங்கள் சம் அப்ரோச் பண்ணுறதுன்னா சிம்பிள். அவன் என்ன கொடுத்துருக்கான், 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் இது, ப்ராடக்ட் ஆஃப் ஃபாதர் அண்டு சன்னு. இது வந்து ஃபாதரோட 2 மடங்கு. இவ்வளோதான் ஈக்குவேஷன். புரிஞ்சதில்ல? ரெண்டுத்தையும் பெருகுனா தந்தையோட வயதில் 2 மடங்காக மாறப்போகுது. சிம்பிள். அப்போது என்னென்ன அடிக்கலாம், எஃப் அடிச்சிட்டா எஸ்ஸோட மதிப்பு 2ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மகனோட வயது 2னா இந்த இடத்துல தந்தையோட வயது என்ன இருக்க போகுது, சன்னோட வயசு 2, ஃபாதரோட வயசு வந்து 36. இது 2 பேருக்குங்க 72. ரைட்டா, இது 2 பேருக்குன்னா 72. அப்போது தந்தையோட வயசு 36 × 2, அதுவும் 72. அதாவது 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. 2 கண்டிஷனும் பூர்த்தி ஆகுது. அப்படின்றப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த
ஃபாதர் அண்ட் சன். இப்போ நான் வந்து பாஸ்ட்டுக்கு போயிருக்கேன், அதாவது இதுதான் கரண்ட் ஏஜ். இங்க இருந்து என்ன போயிருக்கோம், நம்ம 6 வருஷம் முன்னாடி போயிருக்கோம். அப்போதான் எனக்கு வந்து 6 வருஷம் முன்னாடி தான் தந்தையோட வயசு 36, மகனோட வயசு 2. ஆனால் இப்போ கரண்ட்டுக்கு வரணும்னா 2 பேருக்கும் 6 கூட்டுங்க. சன்னுக்கு வந்து 8, ஃபாதருக்கு வந்து ஒரு 6 கூட்டினாக்கா 42, ரெண்டுத்தையும் கூட்டினா 50 கிடைக்குது பாருங்க. சிம்பிள் சார். எல்லாமே தான் சார் 50 கிடைக்குது, எப்படி சார் இது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் அப்படி தான் கொடுப்பாங்க. முதல்ல எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்? முதல்ல 50 கொடுத்துட்டாக்கா நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டாக்கா ஈஸியாக அதிலே ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுற மாட்டீங்களா? ஈக்குவேஷனுக்காக தான் அப்படி கொடுத்தது. ஆன்சர் வந்து 38, 2. சரி, தப்பு, நானே தப்பு போடுறேன் பாருங்க. இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து போடுறேன். 42, 8 இங்கே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் நிறைய தப்பு நடக்கும். நம்ம ஏதோ ஒரு கான்செப்ட்ல எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் ஆன்சர்லாம் போட்டு கூட நான் நிறைய தப்பு கூட பண்ணியிருக்கேன். எதனா ஒரு ஆன்சரில் போய் சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ரைட், இதுக்கான ஆன்சர் வந்து 42, 8. 5x² - 13xy + 6y² = 0, then xy. ரைட், இங்கே என்ன கொடுக்குறாங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் எக்ஸோட மதிப்பும் ஒயோட மதிப்பும் என்ன விகிதத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து நிறைய பேருக்கு பிரித்து எழுத தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிற வேல்யூ எடுத்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் போட்டுருவாங்க. ரைட்டு, ஆன்சர் ஆப்ஷனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இப்போ ஆன்சர் ஆப்ஷன் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்றதை நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்க. 5x² - 13xy + 6y² = 0. x/yன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு வந்து நான் 2 ஒய்க்கு வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தா என்ன வரும்? x² 4, 20 வரும். மைனஸ் x × y, 2 × 1, 1 தான். சரி, 2 × 1, 2. அப்போ 16னா 26 ப்ளஸ் y², 1 தான் இருக்குது y². அப்போ இங்கே 1 வந்துச்சுன்னா 6 = 0. 20 - 26 + 6. அப்போ இது இந்த பக்கம் 26. 26 - 26, 0. அப்போ 0. இங்கே கொடுத்துக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு நம்ம போட்டுருவோம். விஷயம் என்னன்னாக்கா, இது இன்னும் உற்று நோக்கி கவனிக்கணும். இந்த மாதிரி எதுக்கு ஆன்சர் அது கொடுத்துருக்கான், இது இல்லைனா அது அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கான்னு யோசிக்கணும். அப்போ 2:1 வேற எங்க இருக்கு பாருங்க, அதோட கடைசி ஆப்ஷன் தான் இருக்குது. நீ நேரம் அங்கே தான் போகணும். ரைட், இப்போ 2:1 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேற என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு? 3:5 இருக்க வாய்ப்பு இருக்கா? அதையும் பார்க்கணும். ரைட், இன்னொரு ஆப்ஷன் 3. அதாவது எக்ஸுக்கு நான் 3ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்க்கு வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x 3 உள்ள போறோம்னாக்கா எங்க x² என்ன இருக்கும்? 9. 9 × 5 = 45 மைனஸ் 3 × 15. 15 × 13 எவ்வளோ வரும்? 150, 195 ப்ளஸ் 6y². ஒயோட மதிப்பு 5, y² 25. 25 × 6 150 = 0. 150 ஒரு 45, 195 மைனஸ் 195 = 0. அப்போ எனக்கு 3:5 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ரெண்டுமே ஆன்சரு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன்று மட்டும் போட்டு நமக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எக்ஸாம் ஃபியரில் இது மட்டும் போட்டுட்டு ஆன்சர் வந்தோன்னே இதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு போவோம். அடுத்த ரிசல்ட் யாருமே ட்ரை பண்ணி மாட்டோம். என்னையும் சேர்த்து தான் நானும் சொல்கிறேன், யாருமே ட்ரை பண்ணி பண்ண மாட்டோம். ஆனால் ஆன்சர் ஆப்ஷன் பாருங்க, ஏன் அதை அப்படி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை யோசிக்கணும். இந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னா அது முறையாக கற்றுக்கணும். எப்படி சார் முறையாக கற்றுக்கிறது? ரைட், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியாதவங்க கற்றுங்க, தெரிஞ்சவங்க ஓகே. ஏன்னா அல்ஜிப்ரா போகிறவங்களாம் வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து இது தெரியாது. சார் இது இந்த மாதிரிலாம் பிரிக்கிறது எனக்கு வராது சார், நான் எப்படியே போயிடுறேன் சார், ஆன்சர் ஆப்ஷன் வச்சு போயிடுறேன் சார்னு ஒரு சிலவங்க சொல்லலாம். போடுங்க, தயவுசெய்து அதில் கொஞ்சம் வெல்வர்ஸ்டாக இருங்க. இது ஆன்சர் ஆப்ஷன் இது மட்டும் சூஸ் பண்ணாமல் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புரிதலோட அதை ட்ரை பண்ணுங்கள். இது போட முடியாதவங்க ஒரு சிலவங்க வந்து இதை ட்ரை கூட பண்ண மாட்டாங்க, எனக்கே தெரியும். பட் கற்று வச்சிங்க, அவ்வளோதான். இது கொடுத்துக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5x² - 13xy + 6y² கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த 13xy வந்து நான் பொதுவாக பிரிக்கணும். பிரிச்சா இதுக்கும் பொதுவாக இருக்கணும், இதுக்கும் பொதுவாக இருக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்னாக்கா 5x² - 10xy - 3xy + 16y² = 0. பாருங்க, 5க்கும் 10க்கும் நான் பொதுவாக பிரிச்சிருக்கேன், 6க்கும் 3க்கும் நான் பொதுவாக பிரிச்சிருக்கேன். சரி, ரைட். இப்போ இதுலேருந்து நான் என்ன பொதுவாக எடுக்க முடியும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்ன பொதுவாக எடுக்கலாம்? 5 எடுக்கலாம். x² மைனஸ் x² வராது, 5 x² x இருக்கு, காமனாக x எடுத்துடலாம். 5x உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? x மைனஸ் y. கரெக்டா? 2y. x மைனஸ் 2y. ரைட். நெக்ஸ்ட் வேற என்ன எடுக்கலாம்? அதில் மைனஸ் 3
ஒய் உள்ளுக்குள்ள எக்ஸு மைனஸ் 2y. ரெண்டு டேர்ம் இப்படி இந்த டேர்ம் வர மாதிரியே இங்கேயும் பிரிச்சா தான் நம்ம பொதுவாக வெளியே எடுக்க முடியும். இது பாருங்கள், இது உள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும்? இப்படி உள்ளே போகுது 5x², இந்த இடத்துல வந்து 10, அதுக்கடுத்தது y இருக்குது 10x மைனஸ் 10x. இது உள்ளே போச்சுன்னா என்ன ஆகுது பாருங்கள். இப்போ இது நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். உள்ளே எடுத்துகிட்டு போதுன்னா மைனஸ் 3y இருக்குது, பெருக்குனாக்கா மைனஸ் 3xy இருக்குது. இங்கே மைனஸ் 3y கூட பெருக்குனாக்கா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்புறம் ரெண்டும் பெருக்குனாக்கா எனக்கு 6 y y y². ரெண்டு தெளிவாக புரிஞ்சிச்சு. அப்போ ரெண்டும் உள்ள மட்டும் பிரிச்சுக்க மாதிரியே பிரிச்சுட்டாலும் ரெண்டு மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க, ரெண்டும் வருது. நான் ஒரு டேர்ம் என்ன எடுக்கிறேன்? x மைனஸ் 2yன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு டேர்ம் என்ன எடுக்கிறேன்? 5x மைனஸ் 3yன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டு சார், இதை வச்சு எப்படி சார் நம்ம கணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா கவனிங்க. இங்கே எப்படி கிடைக்குதோ அதே பேஸில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இங்கே தான் நம்ம நிறைய தப்பு பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். x மைனஸ் 2y இருக்குது. இது எப்படி அதெல்லாம்? x இஸ் ஈக்குவல் டு 2y. இந்த மைனஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது 5x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. இப்போ 5x ஈக்குவல் டு 3y. மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்னா 1x தான் இருக்க போது. எக்ஸோட மதிப்பு 2, ஒயோட மதிப்பு 1. இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு 3, ஒயோட மதிப்பு 5. இப்போது இந்த ரெண்டு டேர்மும் வந்து எப்படி இருக்க போதுனாக்கா, x:y என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2:1 ஒரு டேர்மும், அல்லது எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 5 இந்த டேர்மும் இருக்க போகுது. இந்த டேர்ம் எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே 3:5 ஆர் 2:1. ஒன்று முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஆன்சர் ஆப்ஷன் போகிறது அதில் போட்டுங்க மேக்ஸிமம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி முறையாக கற்றுக்கணும்னா இதை கற்றுங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி. இது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி நம்ம வந்து ஆன்சர் ஆப்ஷன் போட்டாலும் எனக்கு வருது, நான் ஆன்சர் இதை ட்ரை பண்ணணுனாக்கா கான்ஷியஸாக போடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். 193. இது ஒரு ரேஷியோ சம் தான் கொடுத்துருக்காங்க. 1/x = 1/y = 1/z ஈக்குவல் டு 2:3:5 தென் xyz. அதாவது இதோட இன்வர்ஸ் ரேஷியோ அப்படியே கொடுத்துருக்காங்க, தலைகீழ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு விகிதத்தோட தலைகீழ் கேட்குறாங்க, ரைட்டா? ஏன்னா இதோட இன்வர்ஸ் தானே இது. சில நேரங்களில் இப்படி கொடுத்து கேட்கலாம். ஒன் பை ஒய் இஸ்ட் 1/z. இந்த சில நேரங்களில் எப்படி கேட்கலாம், அதாவது இன்வர்ஸ் ரேஷியோ இப்படி கொடுத்து அப்படி கேட்கலாம், இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நமக்கு ஒன்று தான். இப்போ இன்வர்ஸ் இதோட இன்வர்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன கிடைக்க போகுது? இங்கே இருக்கிறதோட இன்வர்ஸ் தான் நான் எழுத போகிறேன். 1/2 = 1/3 = 1/5. அதாவது இங்கே இன்வர்ஸ் ஆகிறதுக்கு இங்கே நேராக இருக்குது. அப்போது இங்கே நேராக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான இன்வர்ஸ் இது இப்படி தான் இருக்கணும், ரைட்டா? அப்போது நான் எனக்கு தேவை இதுதானே தேவை. நான் இன்வர்ஸ் இருக்கிறது நார்மலாக மாற்றணும். என்ன பண்ணலாம்? அப்போது இது மொத்தத்துக்கும் எல்சிஎம் என்ன வரும்? 5 2 3 30 வரும். 15 10 தென் 6, ரைட்டா? அப்போ 30 எல்சிஎம் அப்படின்றப்போ மேலே என்ன வரப்போகுது? 15:10:6. ஆன்சர் வந்து 15:10:6. அவ்வளோதான் சார். இந்த 30 என்ன சார் பண்ணுறதுன்னா பொதுவான நம்பர் தான் இது. இதெல்லாம் வச்சு நீங்கள் குழப்பின்னு இருக்க தேவையில்ல. ஏன்னா உள்ள கூட்டோ கழிக்கோ போகிறதுல விகிதம் தான் எடுக்க போகிறோம். மூணுத்தையும் நான் பொதுவாக நம்பரை எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கிறத நான் விகிதமாக மாற்றுறேன். சிம்பிளான கான்செப்ட் தான். இதுக்கான ஆன்சர் 15:10:6. 2x + 3y - 5z = 0. -3x + 2y + 7z = 0. The ratio x:y is equal to என்னென்ன கொடுத்துருக்காங்க. x y தமிழில் டைப் பண்ண சொல்ல அப்படி ஒன்று ரைட். xyz என்ற விகிதத்தின் சமம் எதற்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ப்ராசஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் சார் அப்படி கஷ்டம்னாக்கா, நான் முதல்ல என்ன பண்ணணும்? 2x + 3y - 5z = 0. இங்கே என்ன பண்ணணும்? 2x + 3y = இது அந்த பக்கம் போச்சுன்னா +5z மாறும். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, அதை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா -3x + 2y = -7z. இது நான் உட்காந்து எலிமினேட் பண்ணோம். எலிமினேட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது எதுவுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணோம். சரி, எப்படி பார்த்தாலும் நீங்கள் எதுவுமே சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறீங்க. சரி, நான் என்ன பண்ண போகிறோம்போ டைரெக்டாகவே ஆன்சர் ஆப்ஷன் வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறேன். ஏன்னா எடுத்துங்க, பீனா எடுத்துங்க. நான் பார்த்தோன்னே முதல்ல எதை எடுப்பேன்னா இதை தான் எடுப்பேன். ஏன்னா அதான் சின்னதாக இருக்குது, எனக்கு அதான் தோணும், அதான் எடுப்பேன். ரெண்டுத்தில் எது எடுத்து போட்டாலும் 0 வந்தால் ஓகே தான். நான் என்ன எடுத்துக்கிறேன்? 2 3 5. அதாவது எக்ஸோட மதிப்பு 2 ஒய்யோட மதிப்பு 3 ஜெட்டோட மதிப்பு 5 எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? 2x + 3y - 5z = 0. ரைட். 2 எடுத்து உள்ள போகிறோம், என்ன வரும்? 4 + 3 எடுத்து உள்ள போகிறோம் 9 -
5 எடுத்து உள்ள போகிறோம் 25 -25 இருக்குது. இந்த இடத்துல 13 தான் வருது. கண்டிப்பாக இது ஆன்சர் இல்லை, தப்பு. ரைட்டு, வேற என்ன எடுக்கலாம்? மொதல் ஆப்ஷனுக்கு போகலாம். இப்போ லைனாக போயிடலாம். முதல்ல வரலையா, அதுக்கப்புறம் லைனாக போயிட வேண்டியதான். அப்போ எக்ஸோட மதிப்பு 31, ஒயோட மதிப்பு 1, ஜெட்டோட மதிப்பு 13 அப்படின்னு எடுக்கிறேன். அசம்ஷன் தான் எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் வந்து 31னாக்கா 2 × எக்ஸ் 62 ப்ளஸ் ஒயோட மதிப்பு 1 அப்படின்னாக்கா 3 மைனஸ் ஜெட்டோட மதிப்பு 13 அப்படின்னாக்கா 13 × 5 65 ஈக்குவல் டு 0. அப்போ 65 மைனஸ் 65 ஈக்குவல் டு 0. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ எடுத்துங்க. அப்போ இந்த வேல்யூ எடுத்து போடுறோம் அப்படின்னாக்கா -3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 7z அப்படி எடுக்கணும்னாக்கா 31 அப்படின்னா -93 ப்ளஸ் 2 ப்ளஸ் 91 ரெண்டுத்தையும் கூட 93 -93 ப்ளஸ் 93 0. அப்போ கண்டிப்பாக நம்ம எடுத்த ஆன்சர் இதுதான். வேற எதுவும் ட்ரை கூட பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா அதுதான் நமக்கு போகிறதுக்கு ஈஸி. அப்படி வரலையா ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக ஒரு நிமிஷத்தில் போடலாம். இது ஒன்றும் பெரிய சேலஞ்சான சம்பளம் கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது மூணு டேர்மாக இருக்க சொல்ல எலிமினேஷன் ப்ராசஸ் போக சொல்ல கண்டிப்பாக அது டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எந்த மெத்தட் டைம் ஆகுமோ அதை தவிர்த்துன்னு எது ஈஸியாக போனமோ போயிட்டுங்க. எல்லா சமமும் முறையாக கற்றுக் கொடுக்குறேன், இது மட்டும் ஷார்ட் கட் போகிறீங்களா சார்னாக்கா நான் வந்து இது ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன்றது நினைக்க தேவையில்ல. இது போடலாம், டைம் தான் வேஸ்ட். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சம் நான் ஆல்ரெடி போட்டேன். உங்களுக்கு எலிமினேஷன் ப்ராசஸில் எப்படி போடணும், எப்படி எலிமினேட் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது போட்டோம் வேஸ்ட் தான், உங்களுக்கு தெரியும். அதனால சொல்ல வரேன். ரைட், வீக்லி இன்கம் ஆஃப் 2 persons are in the ratio 7:3 and their weekly expense are in the ratio 5:1. If each of them saves ₹600 per week, then the weekly income of first person. அளவேளை வீக்லி குத்துட்டு வீக்லியே கேட்டிருக்காங்க, மந்த்லி கேட்டுதான் ஒன்றும் சுத்தம். இரு நபருடைய வார வருமானம் 7:3 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஏபி எடுத்துக்கலாம். அவங்களோட வார வருமானம் 7:3 இருக்கு. விகிதத்திலும் வார செலவு 5:1 என்ற விகிதத்திலும் செலவு வந்து 5:1 இருக்கு. அப்படின்றப்போ அவர்களின் இருவரும் வாரம் ₹600 சேமிக்கிறார் என்றில் முதல் இல்லை, டைரெக்டாக வார வருமானம் என்ன அவ்வளோதான். இதுனா முதல்ல ரெண்டாவது இல்லை எதுவும் இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் வந்து 7:3 சம்பளம் வாங்குறாங்க, ஏவும் பியும். அதே வந்து 5:1 விகிதத்தில் செலவும் பண்ணிடுறாங்க. மீதியும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ₹600 சேமிக்கிறாங்க. சரி, இப்போ எப்படி நம்ம செலவு இது வந்து சேமிக்கிறது எப்படி வச்சுக்கலாம்னா, என்னோட சம்பளம், என்னோட இன்கம், ரைட்டா, மைனஸ் சேவிங் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் இப்படி போடலாம். என்னோட செலவு, அதாவது என்னோட சேவிங்ஸு ப்ளஸ் என்னோட செலவு, இது ரெண்டும் சேர்ந்து எழுத என்னோட இன்கம். எப்படி வேணால் எழுதலாம். பட் இங்கே கொஸ்டின் அவன் கேட்கறது என்னன்னாக்கா 2 பேரோட இன்கம் கேட்குறான். அப்போ நான் இன்கமோட ரேஷியோக்கு தான் நான் எக்ஸ்ன்னு எடுப்பேன். என்ன கேட்குறானோ கேள்வியில் நீங்கள் அதுக்கு தான் எக்ஸ்ன்னு எடுக்கணும். அவன் கிளியராக கேட்டிருக்கான் இன்கம்னு. இன்கமோட ரேஷியோ வந்து 7:3 கொடுத்துக்கிறான். அப்போ எப்படி எழுதுங்க பாருங்க, இது வந்து ஃப்ராக்ஷனாக எழுதலாம். 7x/3x. சரி, என்னோட வருமானம் இருக்குது. நான் ஒரு 10,000 வாங்குறேன், இல்லை 7,000 வாங்குறேன்னா அதில் நான் என்ன கழிச்சா என்னோட செலவு ரேஷியோவில் வரும் அப்படின்னா, என்னோட சேவிங்ஸை நான் கழிக்கணும். சேவிங்ஸ் எவ்வளோ? 600. 2 பேருமே 600 தான் வாங்குறாங்க. அப்படி என்னோட வருமானத்துல நான் என்னோட செலவை கழிக்கிறேன். அது என்னவா மாறுது? 5/1 மாறுது. ரைட்டா? ரைட், இந்த ஈக்குவேஷன் பக்கத்தில் எழுதுறேன் பாருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ளே போச்சுன்னா 7x - 600 ஈக்குவல் டு 15x - 3000. ரைட்டா? அப்போது எந்த பக்கம் எக்ஸ் பெருசாக இருக்குது? இந்த பக்கம் இருக்குது. என்ன வரும்? 15x. இது அந்த பக்கம் போச்சுன்னா -7x. ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குது -600 இருக்குது. இங்கே -3000 இருக்குது. இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா +3000 அப்படின்னு ஆகிடும். மைனஸ் பண்ணாக்கா எனக்கு 2400 ஈக்குவல் டு 15ல் 7 போச்சுன்னா 8x. அடிச்சோன்னாக்கா எக்ஸோட மதிப்பு 300ன்னு கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு 300 அப்படின்னாக்கா 7x அப்படின்னா என்ன வரப்போகுது? 2100. இவனுக்கு 900. யாரோடது கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் பர்சன். ஓ, அதுதான் முதல்னு கேட்டிருக்கீங்களா? என்றவரின் முதல் நபர் அப்படி கொடுத்துக்கணும். முதல் நபரின் வார வருமானம். நான் வந்து முதல் வாரம் அப்படி. அப்போ முதல் நம்பர் ஏவோட வருமானம் 2100, பியோட வருமானம் 900. இங்கே கேட்குறது ஏவோடது கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 2100. கொஸ்டின் இந்த இடத்துல கொஞ்சம் இது தப்பாக இருக்கு. முதல் வாரம் இல்லை, முதல் நபர். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுத்துட்டு நான் என்ன கழிக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்கள் 5 ரேஷியோலாம் போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா
இது வந்து எக்ஸ்ன்னு எடுக்க சொல்லும், இதை நான் வேல்யூவாக தான் எடுக்கணும். இந்த எக்ஸ்ன்னு எடுக்க சொல்லும், இந்த ரேஷியோ திரும்ப தான் நீங்கள் வைக்க முடியாது, அது தப்பாயிரும். ரைட். நெக்ஸ்ட், an amount of ₹420 is divided among A, B, C in the ratio. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, சேம் அதே எல்சிஎம் கான்செப்ட் தான். 1/3, 5/6, 7/9 மூணு ரேஷியோவில் இருக்குது அப்படி வச்சுங்க. ரைட்டு. பொதுவாக மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கிறேன் நான். என்ன வரும்? 9, 6, 3 ரெண்டுத்துக்கு எல்சிஎம். மூணுத்துக்கு எல்சிஎம் வந்து 18. 18, 6, 18, 3 இங்கே வந்து 9, 2, 18. இது 6, 3, 18. 3, 6, 18. அப்போ இதே தான் மேலேயும் போயிருக்கணும். 6:15 ஆமாம் 15:14 மொத்தத்தையும் கூட்டுங்க. 29, 35 மொத்தமாக 35 ரேஷியோ இருக்குது. இது வந்து ஏ, இது பி, இது சி. ரைட்டா? 35 ரேஷியோவில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கனாக்கா 35 ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா 420. அப்போ ஒரு ரேஷியோ என்ன இருக்க போகுது? 7,000,5, 60, 12. ரைட்டு. ஒரு ரேஷியோ 12. அப்போது A:B:C 6:15:14. ஒரு ரேஷியோ எனக்கு 12 கிடச்சிச்சு. யாரோட கேட்குறாங்க? பியோட பங்கு கேட்குறாங்க. அப்போது 15 × 12 60, 0, 6, 180. அப்போ பியோட பங்கு 420 வந்து எவ்வளோ போகும்னாக்கா 180 ரூபா பியோட பங்காக போகும். ஆனால் ஃப்ராக்ஷன் கொடுத்தா பயப்படாதீங்க, சிம்பிளான கான்செப்ட். எல்சிஎம் எடுத்துட்டு அந்த ரேஷியோவை சமன்படுத்திட்டு சிம்பிளாக அவங்க கொடுத்துக்கிற 420 வந்து ஒரு ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டு பியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு போடலாம். ஈஸியான மெத்தட் தான். A is younger than B. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 7 times the difference between their ages is equal to sum of their ages. தமிழ்லேயே படிச்சிடலாம் கௌரவமா. A மற்றும் B ஆகிய ரோல். A இளையவர். A, B யார் இளையவர்? A இளையவர். அப்போனா B பெரியவன். ரைட். அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 7 மடங்கானது. யாரோட வயதுகளின் வித்தியாசம்? 2 பேர். இதில் இவன் பெரியவன், இவன் சின்னவன். அப்போ நான் அப்படியே எழுதணும் B - A. அவர் வித்தியாசம் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். சமம் எதுக்குன்னா B + Aக்கு சமம். ரைட்டா? அப்போது இவங்களோட வயசுகளுக்கு கூடுதல் வந்து எதுக்கு சமம் அப்படின்னாக்கா 7 மடங்கான உங்களுக்கு வித்தியாசம். சார் இந்த ஏன் சார் ஏபின்னு எதாமல் பிஏன்னு எழுதிடுறீங்க அப்படின்னா, ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு 40 வயசு அப்படின்னா, என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 20 வயசு அப்படின்னா, நான் இதுல தான் இதை கழிக்க முடியும். 20 - 40 அப்படின்னு கழிக்க முடியாது. ஏன்னா இது பி, நான் இது என் ஸ்டூடெண்ட் ஏ அப்படின்றப்போ B - A தான் நான் போடணும். சிம்பிளாக அதுதான் அது மாதிரி சொல்கிறேன் நான். அப்போ B - A அதுக்காக தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கான். நீங்கள் அதை போடணுன்றதுக்காக தான். அப்போ என்ன வரப்போகுது? 7B - 7A = B + A. ஏவும் பியும் ஒரு பக்கம் எடுத்து வந்துடலாமா? B இந்த பக்கம் எடுத்துன்னு வரோம், மைனஸ் ஆகிடும். 6B. A அந்த பக்கம் எடுத்து போயிடும், ப்ளஸ் ஆகிடும். 8A. 2,000,3 இது 4. ஏவோட மதிப்பு B/Aன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா முதல்ல B/A தான் போட்டுங்கிறோம். அப்போது பியோட மதிப்பு 4, ஏவோட மதிப்பு 3. ரைட். இதோட சம் முடியல, இன்னும் இருக்குது. இதை கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட்டு. ரேஷியோ ஆஃப் தமிழ்லேயே போயிடுவோம். 12 ஆண்டுகளுக்கு பிறகுனா கூட்டிக்கணும். பியின் வயது ஏயின் தற்போதைய வயது. அப்போது நான் பிக்கு மட்டும் தான் 12 வருஷம் கூட்டணும், ஏக்கு நான் கூட்டத்தில் ஏவோட பர்சன்டேஜ் அது என்ன விகிதத்தில் இருக்குன்னா 5:3. அப்போ பி தான் முதல்ல கேட்டிருக்காங்க. அப்போ பியோட ரேஷியோ எனக்கு 4, ஏவோட ரேஷியோ எனக்கு 3. அப்போ நான் என்ன எழுத போகிறேன்? 4x + 12 / ஏவோட மதிப்பு வந்து 3x. இதுக்கு நான் எதுவுமே போட போகிறதில்ல, ஏன்னா தெளிவாக கொடுத்துருக்கேன். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயது அதுதான். பியோட வயது 4x + 12, ஏயின் தற்போதைய வயது. இப்போ தற்போதைய வயது 3 தான் வந்து 3x தான் வந்து. அது வந்து என்ன விகிதத்தில் இருக்குனாக்கா 5/3 இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 12x + 36 = 15x. அந்த பக்கம் போச்சுனாக்கா இந்த 13 அந்த 12 அந்த பக்கம் போச்சுனாக்கா 3x மாறிடும். 36. எக்ஸோட மதிப்பு எனக்கு 12 கிடச்சிச்சு. ரைட்டு. 5 விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது கேட்குறாங்க. அப்போது ஏக்கு 3x, எக்ஸோட மதிப்பு 12, ஏவோட வயது 36 இருக்கும், பியோட வயது 48 இருக்கும். எது கேட்டாலும் போட்டுற வேண்டியதான். ஏவோட வயது தான் கேட்குறாங்க. இப்போ டேரெக்டாக வந்து ஏக்கு மட்டும் போட்டு விடுங்க. ஏன்னா பி இது வந்து பார்த்தீங்கன்னா 48 கொடுத்துரும். ரெண்டுமே ஆன்சர் இருக்குது, குழம்பிடாதீங்க. அவன் கேட்குறது ஏவோட வயசு கேட்குறான், 36. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். B - A எழுதுறது ரொம்ப முக்கியம். A - B போட்டிங்க மொத்தம் சம்ம தப்பாயிரும். தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகன் வயதை போல் 2 மடங்கு.
தந்தையின் வயது மகன் வயதை போல் 2 மடங்கு. அவங்க 1 2 இருக்கு போகிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இது எப்படி எழுதலாம்? 2x 1x முன்புனா மைனஸ். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை மகனின் வயதை போல் எல்லாத்துக்கும் புள்ளி வச்சுக்கிறாங்கப்பா. புள்ளி வராது இதில் 6 மடங்கு. மேலே இருக்கிறது ஃபாதரு, கீழே இருக்கிறது சன். 6 மடங்கு எனில் அவர்களின் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ரைட்டு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2x மைனஸ் 20, அதாவது 1ஆல் பெருக்கிறேன், திரும்ப 6 இந்த பக்கம் வருது. 6x மைனஸ் 120. ரைட்டா? ஓகே, இப்போ என்ன வரும்? இது அந்த பக்கம் போயிடும். போயிடுச்சுன்னா எனக்கு 4x மாறும். இது எந்த பக்கம் வந்துச்சுனாக்கா 120. 20 years ago is 6 times as old as sun. What is the age? Okay. அப்போ இது மைனஸ். ஓகே, இது மைனஸ் 20, 120 இருக்குது. இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 120 மாறிடும். ப்ளஸ் 120 மாறுதுனாக்கா அப்போது 102 இருக்கும். அடிச்சுனாக்கா எக்ஸோட மதிப்பு எனக்கு 25. யாரோடது கேட்குறாங்க? அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு 25னா தந்தைக்கு 50 வயது இருக்கும், மகனுக்கு 25 வயது இருக்கும். ஆன்சர் வந்து ரைட்டா? சரி, இது கரெக்டாக தப்பா? எனக்கு இது ஒரு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்குது. நான் வேறு கிராஸ் செக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபாதர் சன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களோட 2x 1x அப்படின்னு போட்டோம். ஈக்குவேஷன் போட்டு எனக்கு கடைசியாக 25 கிடச்சிச்சு. அவங்களோட வயசு 50 25 கூட இருக்கட்டும். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயசு என்ன இருக்க போகுது? 30 இருக்க போகுது. இவன் வயசு, அதாவது ரெண்டுத்துலேயுமே -20 போகிறேன். இவன் 5 இருக்க போகுது. கரெக்டாக தான் இருக்குது. 6ல் 1 பங்கு, இவன் 6 பங்குனா 1 பங்கு. கரெக்டாக தான் இருக்குது. நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட் தான். சிம்பிளாக வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து உங்களுக்கு போட்டது ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் இது மாதிரி இருந்தது. பட் அதனால் கிராஸ் செக் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணினேன். இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஓகே. A man invested 1/3 of his capital at 7%, 1/4 at 8%, and the remainder at 10%. If his annual income is 612, the capital is. ஒரு மனிதன் தனது மூலதனத்தின் 1/3 பங்கு 7% 7% வட்டி விகிதத்திலும் 1/4 பங்கை 8% வட்டி விகிதத்திலும் மீதமுள்ள பங்கை 10% முதலீடு செய்கிறார். அவருடைய வருட வருமானம் 612. அவர் இதன் மூலதனம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இயர்லி இன்கம் வந்து 612 ரூபா கிடைக்குது. அதில் வந்து அவரோட ஷேர் வந்து 1/3 வந்து 7%, 1/4 வந்து 8%, மீதம் உள்ளது. சரி, இதில் எப்படி நம்ம 1/3 இருக்குது ப்ளஸ் 1/4 இருக்குது, அந்த மீதம் உள்ளதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்போது இது மூணுத்தையும் கூட்டினாதான் எனக்கு யார் கிடைக்க போகிறாங்க? 1 பங்கு. டோட்டலாக எனக்கு 1 பங்கு. இது மூணுத்தையும் நான் கூட்டினாதான் எனக்கு டோட்டலாக 1 பங்கு. இது ஏன் சார் எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னா, கடைசியாக வந்து மீதம் உள்ளதுன்னு கொடுத்துறது எனக்கு என்னென்ன தெரியாது. அப்போது இது எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது சிம்பிளாக அப்படியே எடுத்து போட வேண்டியதான். இது வந்து எல்சிஎம் எடுத்து கூட போடலாம். இதை விட இன்னும் சிம்பிளாக ஒன்று சொல்லி தரேன் பாருங்க. உங்களுக்கு மொத்தமாக 1 பங்கு. அந்த 1 பங்கில் நான் வந்து யாரை கழிக்க போகிறேன்? அவன் மீதமுள்ள வந்துடுவான். யாரை கழிக்க போகிறேன்? நான் 1/3 ப்ளஸ் 1/4. எக்ஸ் வச்சும் போடலாம், வரும். அது கொஞ்சம் பெருசாக போகும். இது சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். அது என்ன வரும்னா 12னாக்கா 4, இது 3, மொத்தமாக 7. அப்போது 1ல் வந்து 7/12 பங்கு வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணி கொடுத்தாச்சு. மீதமுள்ள பங்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா 12 -5, சரி 12 - 7 5, 5/12. அதாவது அந்த எக்ஸ். 3வது பங்கு இதுதான். முதல் பங்கு 1/3 வந்து 7%, 1/4 வந்து 8%, மீதி இருக்குது இந்த மீதி 1/12 வந்து, சரி 5/12 வந்து 10%. ரைட்டா? ஓகே, இது நான் அழிச்சிட்டு திரும்ப போகிறேன். நான் 1/3 ஆஃப் த ஷேர் வந்து 7x இன்ட்டு 7/100 ப்ளஸ் 1/4x இன்ட்டு 8/100 ப்ளஸ் 5/12x இன்ட்டு 10/100 ஈக்குவல் டு 612. ரைட்டா? அப்போது 7x/300 plus 8x/400 plus 50x/1200 equal to 612. மொத்தத்துக்கு காமன் எல்சிஎம் எடுத்தா 1200. இது எத்தனை முறை? 4 முறை. அப்போனா 28x ப்ளஸ் இது 3 முறை.
24x ப்ளஸ் இங்கே ஒரு முறை தான் 50x ஈக்குவல் டு 612. மொத்தம் கூட்டுங்க. இது கூட்டினா 52 102 வருது. அப்போது 102x இங்கே போகிறோம் 102x டிவைடட் பை 1200 ஈக்குவல் டு 612. 6 லட்சக்கா 17. இது வந்து 102. இது டேரெக்டாக 17 அடிக்கிறோம் 6 முறை. அப்போ 6 × 1200 0 0 12 2 1 7. சரி ஓகே, முதல்ல கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். ஆன்சர் வந்து 7200. அப்போது 7200 வந்து பிரித்து இந்த முதலீடு செய்ய சொல்லும். இது என்னவா மாறுதுனாக்கா அவரோட மூலதனத்துலேருந்து 612 வருடத்துக்கு வருமானமாக கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதவீத கணக்கு தான். பட் இவ்வளோ பெருசு போடணுமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக இவ்வளோ பெருசு தான் போடணும். நீங்கள் ஆன்சர் ஆப்ஷன் வந்து இதை பிரித்து போடவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பிரிக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. இந்த மாதிரி வந்து குரூப் 1 லெவலில் இந்த மாதிரி கேட்பாங்க. குரூப் 4 லெவலில் கொஞ்சம் கம்மி தான். பட் நம்ம 2022 குரூப் 4 பார்க்க சொல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கறது நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மொத்த கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா 25ல் கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்வி நம்மளை வச்சு தரமாக செஞ்சாங்க. அப்படின்றப்போ இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஈக்குவேஷன் மெத்தட் போட்டால் மட்டும் தான் இது கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆன்சர் ஆப்ஷன் எடுத்து போட்டிங்கனாக்கா அது இன்னும் 2 நம்ம தலையை சுத்தம். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இன்டர்நெட்டில் உங்களுக்கு எதனா பெஸ்ட்டான மெத்தட் கிடைக்குதா பாருங்கள். என்ன கேட்டால் இதுதான் பெஸ்ட்டான மெத்தட் நான் சொல்லுவேன். Due to increase of 30% in the price of color TV, the sale is reduced by 40%. What will be the percentage change in income? ரைட்டு, இதுக்கு பெருசாக நான் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறதுல சிம்பிளாக நான் ஒரு வியாபாரி அப்படின்னா இந்த கணக்கு நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரிக்கிறது. சரி, என் டிவியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபான்னு வச்சுக்கலாம். நான் அதிகரிக்கிறது இல்லை 100 ரூபா கூட வச்சுங்க, யார் என்ன வேணால் எடுத்துங்க. பட் நம்பர் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். அதிகரித்தால் 40% விற்பனை குறைகிறது. நான் 10 ரூபா ஒரு டிவி, 10 டிவி, 10 ரூபா ஒரு டிவி, 10 டிவி நான் வைக்கிறேன். அதாவது இது யூஷுவல் சேலு. ஆனால் என் சேலில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நான் வந்து அதிகமாக பேராசைப்பட்டு என்ன பண்ணுறேன்னா டிவியோட விலையில் 30% நான் ஏற்றுறேன். 10 ரூபாய்க்கு 30% எவ்வளோ? 3 அப்போனாக்கா 13 ரூபா ஆக்குறேன். 10 ரூபா டிவியை 13 ரூபாய்க்கு ஆக்குறேன் நான். அப்போது 10 ரூபாய்க்கு நான் விற்க சொல்ல எனக்கு 10 டிவி சேல் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு. இப்போ என்ன ஆகுதுனாக்கா நான் 13 ரூபா ஏற்றதுனால என்னோட விற்பனையில் 40% குறைஞ்சிச்சு. அப்படின்னா எனக்கு எவ்வளோ எத்தனை டிவி தான் சேல் ஆகுது? 6 தான் சேல் ஆகுது. இந்த இடத்துல 4ன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா குறைஞ்சிக்குதுன்னு சொல்லியிருக்கான். 10 டிவியில் 40% குறையுதுனாக்கா எனக்கு 6. இல்லை சார் 100 வச்சு சொல்லி கொடுங்கனாக்கா எல்லாமே ஒன்று தான். 100 ரூபா ஒரு டிவியோட ப்ரைஸு, 100 டிவி விற்கிறேன் அப்படின்னாக்கா 130 ரூபா அந்த டிவியோட ப்ரைஸ் மாற்றதுனால எனக்கு இதில் 40% குறைஞ்சா எனக்கு 60 தான் வருது. ஸோ இப்போ எல்லாம் ஒன்று தான், எப்படி ஒன்றா போட்டுக்கலாம் நீங்கள். அப்போது 10 ரூபாய்க்கு 10 டிவி விற்க சொல்லும் எனக்கு மாதத்துக்கு என்னோட ஆன பிஸ்னஸ்ஸு 100 ரூபாச்சு. நான் 13 ரூபாய்க்கிட்டு 6 டிவி தான் விற்றுருக்கேன். அப்போது என்னோட பிஸ்னஸ்ஸு 78 ரூபா தான் இருக்குது. எனக்கு எவ்வளோ குறைஞ்சிக்குது? 100 ரூபாலேருந்து எவ்வளோ குறைஞ்சிக்குது அப்படின்னாக்கா 78 மாறிக்குதுனாக்கா 22 ரூபா எனக்கு வந்து லாஸ். அப்போது 22 ரூபா லாஸ்னாக்கா 100க்கு எத்தனை சதவீதம் அப்படின்னாக்கா 22% டிக்ரீஸ் ஆகுது. சிம்பிளான கணக்கு தான் இது. இந்த 100 ரூபா என்னோட பிஸ்னஸ்ஸு 100 ரூபாயில் எனக்கு எவ்வளோ குறைஞ்சிக்குது? 22 ரூபா குறைஞ்சிக்குதுன்னா எனக்கு எவ்வளோ லாஸ்னா 22 ரூபா லாஸ். இங்கே எடுத்து போட்டாலும் அப்படியே தான் வரும். என்ன ஒன்று 2200 இல்லை 220ன்னு வரும். 1000 ரூபாய்க்கு 220 எவ்வளோன்னு சொல்லிட்டு 00 அடிச்சிங்கனாக்கா 100க்கு 22 அப்படி தான் வரும். இங்கே பாருங்கள் 2 பேருக்குன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 10,000 ரூபா கிடைக்குது. இது வந்து 7800. அப்போ அது 20 அடிச்சிங்கனாக்கா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? இது 22. அப்போ 100 ரூபாய்க்கு 22 ரூபா வந்து எனக்கு லாஸ். அதாவது என்னோட வியாபாரம் குறைஞ்சி விட்டது அப்படி தான் சொல்கிறாங்க. ரைட், இது வேறு எப்படியும் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்ன கேட்டால் நான் ஈக்குவேஷன் மெத்தட் இது போக மாட்டேன். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு. அப்படின்னா வேறு ஒரு ஃபார்முலா இருக்கும், x - y - x × y / x + y அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். அது வேணால் ட்ரை பண்ணி எக்ஸாக்டாக எனக்கு அந்த ஃபார்முலா தெரியல. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சம் போடுற மெத்தடில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் ஃபார்முலா மெத்தட் வச்சு நிறைய ட்ரை பண்ணவே மாட்டேன். அப்போது இந்த 20, 25, 30 சம்மா தெரியல எவ்வளோ போட்டோம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருந்திருக்கும். எந்த சம்மம் எனக்கு வந்து கிளியராக புரியல, இல்லை சரி எனக்கு எல்லா சம்மம் ஓகே, எந்த ஒரு நீங்கள் கருத்து தெரிவிக்கிறதுனாலும் கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.